ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு தி சேனல். இன்றைக்கி டே 2 ஆஃப் காலேஜ் போகிறோம் சீரீஸ் எபிசோட் 2. இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, திருப்பூர்லேருந்து கோயம்புத்தூர் வந்து ட்ராவல் பண்ண போகிறோம். அதான் ஃபுல்லாக வந்து பார்க்க போகிறீங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பேக்கிங்ஸ் வந்து போயிட்டு இருக்கு. கேப் வாசலியாச்சு. கிளம்புறோம் காலேஜ் நோக்கி கிளம்புறோம். வாங்க போகலாம். ஹாய். அம்மா ஒரு ஹாய். ஓகே, தயார் நிலையில் எல்லாமே. என் அப்பாவோட ரூம் டூர் ஷார்ட்டாக பார்த்துடலாம் வாங்க. 1 மினிட்ல இது வெளியேருந்து வர்ற கதவு இருக்குது. அப்படியே பக்கெட் வச்சுருக்காங்க, சிங்க்கு, ஷெல்ஃபு. அந்த ஷெல்ஃபில் வந்து எல்லா அக்சசரிஸும் இருக்குது. இங்கே வந்து ஒரு ஜங்ஷன் பாக்ஸ் வந்து வச்சுருக்காரு. அடுத்து வந்து இங்கே ட்ரெஸ்லாம் காயுது. அடுத்து இங்கே வந்து ஸ்விட்ச் கண்ட்ரோல்ஸ். அவ்வளோதான். எப்படி மக்களே இருந்துச்சு ரூம் டூரு? சும்மா நச்சுன்னு முடிச்சாச்சு. இந்த பேக்கை மாட்டிக்கின்னு அப்படியே நம்பியாச்சு. காலேஜ் வந்தாச்சு மக்களே. சாப்பிட்டுட்டு மீட் பண்ணுறோம். காய் சாப்பிட்டு வந்தாச்சு. ஒரு நேஷன் ஃபங்க்ஷனுக்காண்டி வெயிட்டிங். இப்போ போவாங்க. எடுக்கிற யாரு? அனைவரும் எழுந்து நின்று தமிழ் தாய் வாழ்த்தில் கலந்து கொள்ளுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். அனைவருக்கும் என் மனமார்ந்த வணக்கங்கள். இப்பொழுது சிந்து ரமேஷ் அவர்களை வரவேற்புரையாற்ற மேடைக்கு அன்போடு அழைக்கிறேன். I invite the chief guest to light the candles. Our respected chairman, Mr. Arvind, sir, honorable principal, distinguished guests,
respected faculty members, dear parents, and our wonderful first-year students. Good morning and a heartfelt welcome to the inauguration program of Clusters Media College. Today is more than just an orientation program. It's the beginning of a new chapter filled with learning, creativity, friendships, and opportunities. Each one of you has joined Clusters with a dream, and we are here to help you to transform those dreams into achievements. To our respected parents, thank you for placing your trust in Cluster Media College. We assure you that we are committed to providing a supportive, disciplined, and inspiring learning environment where your children can grow both academically and personally. I feel honored to welcome all the guests present here. Mr. Saravanan sir, the journalist, former content producer of NDTV and production head of Zee News. Welcome sir. And Mithun, Mr. Mithun, director, writer and an editor. Welcome sir. And we have R.J. Chiam sir, senior manager, radio jockey and in Radio City. Welcome sir. I now invite the chairman to honor our chief guests. Thank you so much. கதையாசிரியர் பூமணி, திரையுலகின் மன்னன் பாரதி ராஜா, அவரின் சீடர் பாக்யராஜா. இவர்களை பற்றி ஒரு சிறிய காணொளி காணலாம்.
அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். எப்படி இருக்கிறீங்க எல்லாரும்? ரொம்ப அமைதியாக இருந்தது போல ஒரு ஃபீல் ஆகுது. கேட்குதா நான் பேசுறது? ஓகே. ரொம்ப தூரம் பயணப்பட்டு வந்திருக்கிறீங்க இல்லையா? நிறைய பேர் பெற்றோர்கள் நல்ல காலையிலேயே வந்து காத்திருந்து குழந்தைகளுக்காக. ஒரு சின்ன வயதில் வந்து குழந்தைய நம்ம பெற்றெடுக்கும் போது ஒரு மகிழ்ச்சி இல்லையா? ஒரு பயம், மகிழ்ச்சி. இந்த உலகத்தில் பாதுகாப்பாக நம்ம குழந்தைங்க வளர்ந்துருவாங்களா, இல்லை நம்ம தான் வளர்க்குறோம் இந்த பொருளாதார நெருக்கடிகளுக்கு மத்தியிலே அப்படின்ட்டு பயங்கர ஒரு பயமும் சந்தோஷமும் கலந்த அற்புதமான நினைவு. அப்புறம் பள்ளிக்கூடத்தில் கொண்டு சேர்க்கும்போது அது இப்போ முன்னாலெல்லாம் 1ஆம் கிளாஸ் சேர்க்கறதுக்கு ஒரு ஃபீலிங்கே அப்படி இருக்கும். இப்போல்லாம் 2 வயசுலேயே அடி போட்டு வண்டியில் அப்படி கூந்தல் அடைத்து போட்டு நம்ம அனுப்பி விடுறதுக்குள்ள அனுப்பி விடுறோம். ஆனால் அந்த காலத்தில் இந்த 1ஆம் வகுப்பு சேர்க்கறதுக்கு உள்ளால அவங்க அந்த பெற்றோர், தாத்தா, பாட்டி சாமி கும்பிட்டு காலில் விழுந்து ஆசீர்வாதங்கள்லாம் வாங்கி அப்படி பள்ளிக்கூடத்துக்குள்ள காலடி எடுத்து வைக்கும் போது ஒரு மகிழ்ச்சி. பரவாயில்ல, நம்ம பையனை பள்ளிக்குள் நகர்த்துகிறோம் அப்படிங்கிறது. அப்புறமா பார்த்தா பொது தேர்வு 10ஆம் வகுப்பு. எல்லாரும் வயிற்றுல அபிகுலவியை கட்டி வச்சுட்டு அவர்களுக்காக நாம் ஒழித்து, அவர்களுக்காக நாம் சமைத்து, அவர்களுக்காக நாம் பேசி, நாம் படித்து, அவர்களை அவன் மார்க் வாங்குறதெல்லாம் நம்ம மண்டையிலிருந்து வாங்கினது போல இருக்கும். அப்படியான ஒரு தவிப்பு. அதன் பிறகு 12ஆம் வகுப்பு இல்லையா? அதன் பிறகு அதில் என்னெல்லாம் எக்ஸாம் நல்லா எழுதுவாங்களா, நல்ல மார்க் வாங்குவாங்களா, நீட் எக்ஸாமுக்கு போகணுமா, என்ன துறையை இந்த தம்பி அல்லது இந்த தங்கை தேர்ந்தெடுப்பா, நம்ம சொல்றதை கேட்பா, நான் இன்ஜினியரிங் படிக்கணும்னு ஆசைப்படுறோம், நம்ம குடும்பத்தில் ஒரு டாக்டர் இல்லையே, டாக்டர் படிக்க வைக்கணும்னு ஆசைப்படுறோம், நம்ம குடும்பத்தில் ஒரு பொறியாளர் இல்லை, கட்டிடக்கலை வல்லுநர் இல்லை, அல்லது ஃபிசிக்ஸ் சயின்டிஸ்ட் இல்லை, கெமிஸ்ட்ரியில் ஒரு நபர் இல்லை, உடனடியாக வேலையும் வேண்டும், பணமும் சம்பாதிக்கணும், வேலை இல்லாத ஒரு கல்வியை கற்றுவிடக்கூடாது, இப்படிங்கிற எல்லா பதட்டத்தோட மத்தியில் அவனோட ரிசல்ட்டை வந்து நாம் எதிர்பார்த்து காத்திருப்போம் இல்லையா? ரிசல்ட் வந்த பிறகு அவன் ஒன்று சொல்லுவான், நான் இதுதான் படிக்கிறேன்னு சொல்லுவான். அவன் என்ன படிக்கிறேன்னு சொல்றானே நமக்கு புரிகிறதுக்கு கொஞ்ச நேரம் ஆகும். கொஞ்சம் பேர் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அங்கே போயிருக்கான், நானும் அங்கே தான் போவேன்மா. ஆனால் இன்றைய காலகட்டம் வந்து இளைஞர்கள் நம் பெற்றோர்களை விட அதிகமான எக்ஸ்போஷர். நாம் அந்த காலத்தில் வந்து ஒரு செய்தித்தாள் வாசிக்கணும்னா எத்தனை கிலோமீட்டர் போகணும்? குறைந்தபட்சம் நம்ம அது ஊரில் இருக்கக்கூடிய ஒரு நூலகத்தை தேடி செல்வோம், அல்லது தெருவில் இருக்கக்கூடிய ஒரு வீடு. இப்படி ஒவ்வொரு விஷயத்துக்கும் நமக்கு ஒரு ஒப்பீனியன் சொல்றதுக்கு நம்மளோட ஆசிரியர் அல்லது நம்ம குடும்பத்தில் படித்த ஒரு நபர், இப்படி நமக்கு ஒப்பீனியன் சொல்றதுக்கும் வழிகாட்டுவதற்கும் எல்லாத்துக்குமாக நம்மளை சுற்றி நபர்கள் இருந்து கொண்டே இருப்பார். ஆனால் இப்போ இருக்க தலைமுறைக்கு நீங்க எது சொன்னாலும் அவங்க, ஏனென்றால் அவர்களுக்கு கண் காதெல்லாம் அப்படி இந்த சமூகம் திறந்து வச்சிருக்கு. நீங்க பேசுவதற்கு முன்னதாகவே அவர்களுக்கு என்ன தேவை என்பதை அவர்கள் தேடி பார்த்து கொண்டே இருக்கிறார்கள். தேடி பார்ப்பதை விட சமூக ஊடகங்கள் வந்து தானாக கொண்டு வந்து அவர்கள் முகத்தின் முன்னாலே திணிக்கின்றன. அப்படி திணிப்பதிலிருந்து அவர்கள் தங்களை தேர்ந்தெடுத்துக் கொள்கிறார்கள், அல்லது திணிப்பிலிருந்து அவர்கள் தங்களை தற்காத்து கொண்டு அவர்களே தேடி சரியான ஒன்றை தேர்ந்தெடுத்துக் கொள்கிறார்கள். எப்படியும் ஏதோ ஒரு வகையிலே அவர்கள் அவர்களுக்கான எதிர்கால கல்வியை தேடி கண்டடைந்து விட்டார்கள். அதற்கு நீங்களும் உறுதுணையாக நின்று இப்போது இந்த பயணத்தின் துவக்க நாளில் வந்து நிப்பாட்டி நீங்களும் சேர்ந்து நிற்கின்றீர்கள். உங்கள் தொடர் பங்களிப்புக்கு, உங்கள் குழந்தைகளோடு நீங்கள் இவ்வளவு நாள் தோல் நின்றதற்காக உங்கள் அனைவருக்கும் அன்பா எனது பாராட்டுகள். ஒரு முறை கைதட்டி. வாழ்வின் ஒரு கட்டத்திலிருந்து அடுத்த கட்டத்தை நோக்கி நகர்ந்து இங்கு வந்து இருக்கக்கூடிய உங்கள் மாணவர்கள், உங்கள் குழந்தைகள், இப்போது எங்கள் 2ஆம் குழந்தைகள் போல ஆசிரியர்கள் வந்து 2வது பெற்றோர்கள் மாணவர்களுக்கு. மாணவன் நம்புறாங்க இல்லையோ, மாணவி ஆசிரியரை 2வது பெற்றோராக நினைக்கிறாரோ இல்லையோ, ஆனால் ஆசிரியர்கள் மாணவர்களினுடைய 2வது பெற்றோர். ஒன்று, அறிவுக்கு வழிகாட்டுபவர்கள். முன்னால்தான் குரு
பாடத்திட்டம் இல்லையா, குருமானவர் பாடத்திட்டம், குருகுல கல்வி. அங்கு வந்து எல்லாற்றையும் ஊற்றுதல் அப்படிங்கிறது இருந்துகிட்டே இருக்கும். தற்போது கல்வி வந்து குறிப்பாக ஊடக கல்வி வந்து திறந்து இருக்கின்றது. திறந்திருத்தல் அப்படின்னா நீங்கள் இங்கு இருக்கக்கூடிய எதை வேண்டுமென்றாலும் நீங்கள் நுகர்வதற்கும் அனுபவிப்பதற்கும் தேடி கண்டடைவதற்கும் படிப்பதற்குமான எல்லா வகைமைகளும் சூழல்களும் இங்கு இருக்கும். தேடி கண்டடைய வேண்டும் அப்படிங்கிற சூழலுக்குள்ளால தான் இப்போ இருக்கக்கூடிய கல்வி முறைமைகள் வந்து அப்படியே வளர்ந்து கொண்டே இருக்கிறது. அதை நோக்கி தான் நகர்ந்து கொண்டு இருக்கிறது. இப்போ இந்த சூழலில் நாம் பள்ளிக்கூடத்தில் இருந்து ஒரு முறைமையில் கற்று வந்துருவோம். எல்லாமே சொல்லி தந்துட்டே இருப்பாங்க. இங்கு வந்து கொஞ்சம் சொல்லி தந்துட்டு கொஞ்சம் செய்யுங்க, கொஞ்சம் போய் பார்த்துட்டு வாங்க, கொஞ்சம் பழகுங்கள், கொஞ்சம் அனுபவங்களை எடுத்துக்கொள்ளுங்கள், கொஞ்சம் செய்து பாருங்கள், ஒரு பொருளை கையில் எடுங்கள், அதை நீங்கள் நிகழ்த்துங்கள், காட்டுங்கள் மக்களுக்கு, அவர்களுடைய கருத்துக்களை கேளுங்கள், உள்வாங்குங்கள், பின் நீங்கள் இதை திருத்தி அமையுங்கள், மீண்டும் சிறந்ததாக இந்த சமூகத்துக்கு வெளிக்காட்டுங்கள் என்கின்ற அடிப்படையிலே இந்த பயிற்சி இங்கு நடைபெறும். அதுதான் அந்த ஊடக கல்விக்கான சிறப்பு பயிற்சி. அந்த வகையில் நாம் நம் குழந்தைகளை வந்து தயார்படுத்தணும். இப்போ அதற்கான பயிற்சிகள் எல்லாம் இங்கு நடக்கும். நமக்கு மிகச்சிறந்த ஆசிரியர்கள், மிகச்சிறந்த நிர்வாகம் எல்லாம் இருக்கிறது. நமக்கு தெரியும் இல்லையா, ஒரு ஹவுஸ் இருக்கும், பில்டிங்காக இருக்கும், ஆனால் அதை ஹோம். இப்போது கிளஸ்டர்ஸ் ஊடக கல்லூரியின் அறிமுக காணொலி ஒன்றை அனைவரும் கண்டு மகிழுங்கள். கிளஸ்டர்ஸ் நிறுவனத்தின் மதிப்பிற்குரிய தலைவர் திரு அரவிந்த் எஸ் அவர்களை உரையாற்ற மேடைக்கு அன்போடு அழைக்கிறேன். Every institution is built on a vision. I would like to invite the man behind the vision of clusters. Good morning. இங்கே வந்திருக்க எல்லாத்தையும் மனதார வரவேற்கிறேன். பேரண்ட்ஸ் மெயினாக நிறைய பேர்த்துக்கு இங்கே என்ன கோர்ஸ் எடுத்திருக்காங்கன்னு புரிஞ்சுருக்கா இல்லையா அப்படின்னு பயம் இருக்கும். இந்த கல்லூரி பொறுத்த வரைக்கும் ஒரு நிஜமாகவே ஒரு பெரிய கனவோடு ஆரம்பிக்கப்பட்ட கல்லூரி, ஒரு விஷனோட
இதுதான் நம்மளோட டார்கெட் அப்படின்னு ஒரு கிளியரான ஒரு விஷனோட ஆரம்பிக்கப்பட்ட கல்லூரி. இது வந்து கோயம்புத்தூரில் ஒரு திரைப்பட நகரம் உருவாக்கணும், ஒரு மீடியா இண்டஸ்ட்ரிக்கான நகரத்தை உருவாக்கணும் அப்படின்ற மாதிரியான ஒரு பெரிய கனவோட உருவாக்கப்பட்ட கல்லூரி. இது ஒரு இண்டஸ்ட்ரி இன்டிகிரேட்டட் என்விரான்மெண்ட்டில் ஒரு புதுசான ஒரு விஷயமா இருக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு என்விரான்மெண்ட்டே புதுசாக ஒரு இருக்கணும்னு இந்த கல்லூரி ஆரம்பித்தோம். யூஎஸ்லலாம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு இண்டஸ்ட்ரி தான் இன்ஸ்டியூஷனை ரன் பண்ணுவாங்க. இண்டஸ்ட்ரி இன்டிகிரேஷன் அப்படின்றது ரொம்ப 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 இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது. அது புரிகிற மாதிரி சொல்லணும் அப்படின்னா இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ஒரு மெடிக்கல் காலேஜில் சேர்கிற எல்லா மாணவர்களும் டாக்டர் ஆகிறாங்களா? ஆனால் ஒரு இன்ஜினியரிங் காலேஜில் சேர்கிற எல்லாரும் ஒரு எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் படிப்பாங்க, வீட்டில் ஃபியூஸ் போயிடுச்சுன்னு சொன்னால் மாற்ற தெரியாது. ஒரு மெக்கானிக்கல் இன்ஜினியரிங்க்கு பைக்கில் ஒரு சின்ன கனெக்டிவிட்டி ப்ராப்ளம் தான் இருக்கும், அதை சரி பண்ண தெரியாது. ஏன்னா ப்ராக்டிக்கல் லேர்னிங் அப்படின்ற ஒரு விஷயம் இங்கே கிடையாது. அதுவே மெடிக்கல் காலேஜில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு 3 வருஷம் கிளாஸ் ரூமில் படிப்பாங்க, கடைசி 2 வருஷம் அவங்க அந்த ஹாஸ்பிட்டலில் தான் ஒர்க் பண்ணுவாங்க. வருஷம் 40,000 பேர் ட்ரீட்மெண்ட் பார்க்குற ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு தான் மெடிக்கல் காலேஜ் அப்ரூவல் கிடைக்கும். அதாவது ஒரு இண்டஸ்ட்ரிக்கு தான் இன்ஸ்டியூஷன் ரன் பண்ணுறதுக்கான அப்ரூவல் கிடைக்கும் மெடிக்கல் இண்டஸ்ட்ரி பொறுத்த வரைக்கும். பட் மற்ற எந்த இண்டஸ்ட்ரியிலையுமே அப்படி கிடையாது. ப்ராக்டிக்கல் லேர்னிங் அப்படின்ற ஒரு விஷயம் இல்லாமையே போயிடுச்சு. அதுக்கப்புறம் ஒவ்வொரு 6 வருடத்துக்கு ஒரு முறை தான் வந்து சிலபஸ் எல்லாம் யூனிவர்சிட்டியில் அப்டேட் பண்ணுவாங்க. ஒரு இப்போ டீம்டு யூனிவர்சிட்டிஸ் எல்லாம் வந்ததுக்கப்புறம் எவ்ரி 3 இயர்ஸ் பண்ணுறாங்க. இப்போது இன்னுமே பாரதியார் யூனிவர்சிட்டி ஆகட்டும், அழகப்பா யூனிவர்சிட்டி ஆகட்டும், அட்வர்டைஸ்மெண்ட் அப்படின்னு சொல்லி வரப்போ அவங்க சொல்லித்தரது வந்து நியூஸ் பேப்பர். புக்ஸில் இருக்கிறது நியூஸ் பேப்பர் பற்றின அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் தான் இருக்குது. ஆனால் இன்றைக்கி அட்வர்டைஸ்மெண்ட்ன்றது அப்படிங்களா இருக்குது. நம்ம ஃபோன் எடுத்தால் ஃபோனில் நம்ம பேசிகிட்டு இருந்திருப்போம் நைட்டு, அவளுக்கு பிறந்த நாள் வருதுங்க ஏதாவது வண்டி வாங்கி தரணும் அப்படின்னு. அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா உங்கள் இன்ஸ்டாகிராமோ ஏதோ ஓப்பன் பண்ணீங்க, ஃபேஸ்புக் ஓப்பன் பண்ணிங்கன்னா அந்த விளம்பரமாகவே வரும். கவனிச்சிருக்கீங்களா? நீங்கள் பேசுகிறது கூட உங்கள் ஃபோனில் விளம்பரமாக வரும். ஸோ இன்றைக்கி அட்வர்டைஸ்மெண்ட் அப்படின்றது வேறு லெவலில் போயிட்டுருக்கு. அது புத்தகங்கள் அப்டேட் ஆகிருக்கான்னு கேட்டால் அப்டேட் ஆகலை. அப்போ இது எப்படி நம்ம மாணவர்களுக்கு சொல்லித்தரணும்? இது 10 வருடங்களுக்கு முன்னாடியே இது யூகிச்ச ஒரு விஷயம் தான். ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இந்த மாதிரியான இதெல்லாம் வந்ததுக்கப்புறம் இண்டஸ்ட்ரீஸோட பங்கு ரொம்ப நிறைய இருக்கும் மாணவர்களுக்கு கல்வி கற்றுத்தரதில் அப்படின்றது. இது வந்து ஒரு 2004லேருந்தே ஃபாரின் யூனிவர்சிட்டிஸ் எல்லாமே இன்டெகிரேட் பண்ணிட்டு இருக்காங்க. இங்கே வெறும் ஒரு சில கல்லூரிகள் மட்டுமே ஒரு சில துறைகளில் இந்த மாதிரி இண்டஸ்ட்ரி இன்டெகிரேஷன் பண்ணுறாங்க. பட் கிளஸ்டர்ஸ் பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்லேருந்தே இது வந்து இண்டஸ்ட்ரி இன்டெகிரேட்டட் என்விரான்மெண்ட்டாக ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கோம். துறைசார் வல்லுநர்கள் அனைவரோடையும் ரொம்ப நெருங்கி பழகிறோம். அவங்க இங்கே வரதுக்கான வாய்ப்புகள்லாம் நம்ம க்ரியேட் பண்ணி கொடுக்குறோம். ஸோ இது வந்து மேடை. இந்த மேடைன்றது இங்கே மட்டும் இல்லாமல் சென்னை, பெங்களூர் இந்த மாதிரியான இடங்கள்ல இருக்குது. நாங்கள் இந்த ஒரு விஷயத்தை பெருமையாக சொல்லலாம். இது இங்கே மட்டுமே இருக்கிற யூனிக்னஸ், மற்ற கல்லூரிகளில் இல்லாத ஒரு யூனிக்னஸ். ஒரு மாணவனுக்கு மார்க் போட்ட மற்ற எல்லா கல்லூரியிலையும் எப்படியும் தெரியல, மார்க் கொடுத்தா அவன் நல்லா படிக்கிற பையன் அப்படின்ற மாதிரியான ஒரு, இங்கே மார்க்கை விட அவங்களோட டேலண்ட்டுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கும். 4 பேர் சேர்ந்து ஒரு சிங்கிங் ஒரு ட்ரூப் ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா அவங்க இங்கே மேடையில் அவங்களோட நிகழ்வை நிறுத்தலாம். இது புக் மை ஷோ இந்த மாதிரி பிளாட்ஃபார்மோட டைப் இருக்கிறதுனால இங்கே பண்ணுற நாடகங்கள் ஆகட்டும், ஸ்டாண்டப் காமெடிஸ் ஆகட்டும், மியூசிக் ப்ரோக்ராம்ஸ் ஆகட்டும், நிறையா புக் மை ஷோ வியூவர்ஸ்க்கு டைரெக்டாக போய் சேரும். அவங்க இதை வந்து பார்ப்பாங்க. ஒரு மாணவனுக்கு, ஒரு கிரியேட்டருக்கு இங்கே வேணுன்ற விஷயம் மார்க்கை தாண்டியும் அப்ரிசியேஷன் அப்படின்றது, அவங்க ஸ்கில்லுக்கான அப்ரிசியேஷன், அவங்க அந்த ஸ்கில்லை வெளிப்படுத்துறதுக்கான இடமா இந்த மேடை, ஃபுட் கோர்ட், ஆம்பி தியேட்டர் இது எல்லாமே இருக்குது. ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த விஷுவல் கம்யூனிகேஷன், அனிமேஷன் இதெல்லாமே சினிமா துறை சார்ந்த படிப்புன்னு மட்டும் நினச்சிட்டு இருக்கீங்க. அது இல்லை. அதனால தான் இங்கே வல்லுநர்களில் நிறைய பேர்த்த கூட்டிகிட்டு வந்திருக்கோம். ரேடியோ இண்டஸ்ட்ரியிலேருந்து நியர்லி 18 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அஜய் சியான் சார் வந்திருக்காரு. ரேடியோ இண்டஸ்ட்ரியில் என்னென்ன மாதிரியான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. வெறும் பேச்சு மட்டும்தாங்க, பேச்சையே எப்படி ஒரு வேலை வாய்ப்பாக மாற்ற முடியும் அப்படின்ற மாதிரி. இன்றைக்கி வந்திருக்கிறவங்க சீஃப் கெஸ்ட் மட்டும் கிடையாது, இங்கே நம்மளோட தொடர்ந்து பல வருடமாக பயணிச்சுட்டு இருக்கிற துறைசார் வல்லுநர்கள். அஜய் சியான் சார், சரவணன் சார் வந்து நியர்லி அவருக்கு 22 இயர்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் இன் ஜேர்னலிசம். என்டிடிவி நேஷனல் வைடு ஜேர்னலிசம் நியூஸ்க்கான சேனல், அந்த நியூஸ் சேனலோட கண்டென்ட் ஹெட்டாக இருந்திருக்காரு. ஜி நியூஸோட கண்டென்ட் ஹெட்டாக இருந்திருக்காரு. இப்போ கிளஸ்டர்ஸோட பார்ட்னர்ஷிப்பில் கண்டென்ட் க்ரியேஷனுக்கான ஒரு பெரிய மார்க்கெட், ஒரு பெரிய ஒர்க் பண்ணி கொடுத்துருக்காரு. பேன் இண்டியாவில் இருக்க நியூஸ் சேனல்ஸ்க்கெல்லாம் கண்டென்ட் எடிட்டிங் பண்ணி கொடுத்துருக்காரு. நியூஸ் ஜேர்னலிசம் இதில் எவ்வளோ வேலை வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறது அவர் உங்களுக்கு சொல்வார். அவர் இன்றைக்கி மட்டும் இல்லாமல் தொடர்ந்து நம்மளோட நிறையா விஷயம் பயணிப்பார்.
டைரக்டர் மிதுன் கோயம்புத்தூர்லேயே ஒரு படம் எடுத்து இங்கே இருக்க மாணவர்கள் இங்கே இருக்க யங்ஸ்டர்ஸை வச்சு ஒரு படம் எடுத்து நெட்ஃப்ளிக்ஸில் ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு 1 month டாப் 10ல் இருந்த ஒரு இது ஸ்டீஃபன்ற மூவி. ஸோ அந்த மூவியோட டைரக்டர் ரைட்டர். ஸோ அவர் மூலமாகவும் நீங்கள் நிறையா விஷயங்கள் தெரிஞ்சுக்கலாம். சினிமா இண்டஸ்ட்ரியில் இருக்கிற வேலை வாய்ப்புகள் இதை பற்றி தெரிஞ்சுக்கலாம். சார் சொன்ன மாதிரி இது 34 மில்லியன் US டாலர் ஜிடிபி இருக்கிற ஒரு இண்டஸ்ட்ரி. ஐடி இண்டஸ்ட்ரிக்கு ஈக்குவலண்ட்டாக இந்த இண்டஸ்ட்ரிக்கும் வேலை வாய்ப்பு இருக்குது. ஐடி இண்டஸ்ட்ரியில் இப்போது ஒரு +2 மாணவர்கள் 7.25 லட்சம் பேர் படித்து முடித்து வெளில போகிறாங்க அப்படின்னா 3.5 லட்சம் பேர் வெறும் ஐடி இண்டஸ்ட்ரியை சூஸ் பண்ணுறாங்க. ஆனால் இந்த விஷுவல் கம்யூனிகேஷன் இந்த மாதிரியான படிப்புகள் தமிழ்நாடு ஃபுல்லாகவுமே சேர்த்துனீங்கன்னாலும் 20,000 சீட்டு தான் இருக்குது. ஒரு 20,000 ஒரு 50,000 மாணவர்கள் வரைக்கும் தான் விஸ்காம், அனிமேஷன், ஃபிலிம் இந்த மாதிரியான கோர்சஸ் எடுக்கிறாங்க. ஆனால் வேலைவாய்ப்பு பார்த்தீங்கன்னா ஐடி இண்டஸ்ட்ரிக்கு ஈக்குவலண்ட்டான ஒரு வேலைவாய்ப்பு இதில் இருக்குது. இன்றைக்கி ஒரு பெட்டி கடையில் ஒரு 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 ரோட்டு கடையில் தோசை நல்லா இருக்குன்னு ஒரு கண்டென்ட் போட்டால் அந்த கடையோட வியாபாரம் இதாக இருக்கும். ஸோ கண்டென்ட் க்ரியேஷன் அப்படின்றது இதுக்கு ரொம்ப பெரிய வேலைவாய்ப்பு. அதை பற்றியும் நீங்கள் நிறையா விஷயம் இங்கே தெரியலாம். மாணவன் மீடியான்ற ஒரு கம்பெனி இங்கே உள்ளேயே இருக்குது. அது மாணவர்களுக்காக நடத்தப்படுற ஒரு மீடியா கம்பெனி. அதை வந்து பிளாக்ஷிப் விக்னேஷ்காந்த் அவருங்க மென்டார் பண்ணுறாங்க. ஆர்ஜே யோகி அவர் லீட் பண்ணுறாரு. ஸோ கண்டென்ட் க்ரியேஷனோட வேலைவாய்ப்புகள் என்னன்றதும் அவங்க உங்களுக்கு சொல்லுவாங்க. ஸோ பயப்பட தேவையில்லை. ஒரு நல்ல கோர்ஸ் தான், யூனிக்கான ஒரு கோர்ஸ். ஒரு 10ஓட 11 ஒரு கோர்ஸ் எடுக்காமல் யூனிக்கான கோர்ஸ் தான் அவங்க சில்ட்ரன்ஸ் எடுத்திருக்காங்கன்ற ஒரு பெரிய கான்ஃபிடென்ட் உங்களுக்கு நான் இங்கே கொடுக்குறேன். அப்புறம் ஸ்டூடெண்ட்ஸ் பொறுத்த வரைக்கும் புத்தகங்களில் இங்கே ஒன்றும் இல்லை. புத்தகம் தாண்டி என்ன ஸ்கில்ஸ் நீங்கள் கற்றுக்குறீங்க அப்படின்றது தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ +2 முடிச்சுட்டு வந்திருக்கீங்க. ஸோ பழைய ஸ்டூடெண்ட்ஸ், பழைய ஃப்ரெண்ட்ஸ் கேங் அப்படியே இருப்பாங்கன்னா இப்போ ஒரு புது ஃப்ரெண்ட்ஷிப் உங்களுக்கு க்ரியேட் ஆகும். ஸோ இந்த மாதிரி லைஃப் சைக்கிளில் நம்மளோட பழகிற மனிதர்கள் மாறி போவாங்க. பட் ஒன்று மாறாது, உங்கள் ஸ்கில் செட். இங்கே இந்த 3 வருஷமும் நீங்கள் கற்றுக்க வேண்டியது தேடி ஏதாவது ஒரு ஸ்கில்லை டெவலப் பண்ணிக்கணும். நான் பிஎஸ்சி விஷுவல் கம்யூனிகேஷன் முடிச்சிருக்கேன், கோல்டு மெடல் வாங்கியிருக்கேன்றதை விடவும் நான் இங்கே வந்து இதுதான் என்னோடய போர்ட்ஃபோலியோ, இவ்வளோ நல்ல ஃபோட்டோஸ் எடுத்திருக்கேன், உங்களுக்குன்னு உண்டான ஒரு நல்ல ஸ்கில். இத்தனை நாடகம் நான் நடிச்சிருக்கேன், இத்தனை ஷார்ட் ஃபிலிம் நான் எடுத்திருக்கேன், இவ்வளோ கண்டென்ட் நான் ரைட் பண்ணியிருக்கேன், ஸோ இவ்வளோ வீடியோஸ் நான் எடிட் பண்ணியிருக்கேன். அந்த மாதிரி ஏதாவது ஒரு ஸ்கில். இது ஃபுல்லாக மல்டிப்புளாக பல ஸ்கில்ஸ் உங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணுவோம். ஃபோட்டோகிராஃபி, 2D அனிமேஷன், கிராஃபிக் டிசைனிங், வீடியோ எடிட்டிங், ஃபிலிம் மேக்கிங், ஆக்டிங், இந்த மாதிரி ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட், ஃபோட்டோகிராஃபி, இந்த மாதிரி நிறைய கோர்சஸ் உங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணுவோம். ஏதாவது ஒரு ஸ்கில் செட்டோட இங்கேருந்து நீங்கள் வெளில போகிறப்போ உங்களுக்கான ஆப்பர்ச்சுனிட்டியும் உங்களுக்கான வேலைவாய்ப்புகள் இருக்கும். ஸோ நீங்கள் ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது ஸ்கில் செட். இந்த 3 வருஷம் இந்த கேம்பஸ் உங்களுக்கு என்ன கொடுக்குன்னா ஒரு நல்ல என்விரான்மெண்ட், ப்ரொடக்ஷன் என்விரான்மெண்ட். ஸோ உங்களோட ஒரு 4 பேர் சேர்ந்து ஒருத்தர் கதை எழுதுவார், ஒருத்தர் கேமரா பண்ணுவார், ஒருத்தர் மியூசிக் போடுவார். ஸோ நீங்கள் இந்த 3 வருஷத்தில் என்னென்ன விஷயங்கள் குழுவாக சேர்ந்து பண்ண முடியுமோ அதுக்கு இங்கே இருக்கிற ஸ்டாஃப்ஸ் எல்லாத்துக்கிட்ட இருந்து எப்படி கைடன்ஸ் வாங்கி உங்களை நீங்களே மெருகேற்றிக்க முடியுமோ அதுதான் உங்களோட கெரியருக்கு யூஸ் ஆகும். புத்தகங்கள் தாண்டியும் நீங்கள் நிறையா படிக்கணும். காலேஜ் டைமிங் அதுக்கு தகுந்த மாதிரி தான் இருக்குது. 2 மணி வரைக்கும்னா 2 மணிக்கு அப்புறம் நீங்கள் இங்கே இருக்கிற என்விரான்மெண்ட்டை, இங்கே இருக்கிற ஸ்டாஃப்ஸை நீங்கள் யூஸ் பண்ணி எப்படி உங்கள் ஸ்கில் செட்டை நீங்கள் டெவலப் பண்ணிக்கிறீங்க அப்படின்றத பொறுத்து மட்டும்தான். ஸ்கில்ஸ் தான் எல்லாமே, மார்க் கிடையாது. மார்க் டிகிரி வாங்குறதுக்கு அவசியம். நாளைக்கு நான் ஒரு காம்படிட்டிவ் வேர்ல்டில் தனித்தன்மையாக தெரியறதுக்கு டிகிரி வேணும். டிகிரியும் தெரிஞ்சுக்கோங்க, அது பேசிக். ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் எப்படி வந்தது, ஒரு ஃபோட்டோகிராஃபி எப்படி இருந்தது, அதெல்லாம் பேசிக். அதை தாண்டியும் குழுவாக முயற்சித்து நிறையா ஸ்கில்ஸை டெவலப் பண்ணணும். ஸோ ஐ வெல்கம் யூ ஆல் டு கிளஸ்டர்ஸ் அகெயின். அண்ட் தொடர்ந்து உங்களோட கனவை நிறைவேற்றுறது மூலமாக கிளஸ்டர்ஸ் அதோட கனவான திரைப்பட நகரம், கோயம்புத்தூரில் ஒரு திரைப்பட நகரம்ன்ற கனவையும் நிறைவேற்றுன்றதுல எந்த ஒரு டவுட்டும் இல்லை. ஸோ அதுக்கான என்விரான்மெண்ட் இங்கே இருக்குது. அதுக்கான ஃபேக்கல்ட்டி டீம்ஸ் இங்கே இருக்காங்க. பிரின்சிபல் ஆரியரசன் சார்லேருந்து மற்ற எல்லா ஃபேக்கல்ட்டியும் துறைசார் வல்லுநர்கள் ஒவ்வொரு இதில் இண்டஸ்ட்ரியில் ஒர்க் பண்ணிவிட்டு இங்கே வந்திருக்காங்க. ஸோ நம்பிக்கையோட தைரியமாக வாங்க, காலேஜ் வாங்க, நல்லா இந்த என்விரான்மெண்ட்டை யூஸ் பண்ணி உங்களோட டேலண்ட்டையும் உங்களோட ஸ்கில் செட்டையும் டெவலப் பண்ணுங்கள். தேங்க்யூ. இப்போது நமது சிறப்பு விருந்தினர் சரவணன் அவர்களை உரையாற்ற மேடை கடந்து
Now I invite our chief guest, Mr. Saravanan, to address the gathering. ஸ்கில்ஸ் தான் ரொம்ப முக்கியம் அப்படின்னு அரவிந்த் சொன்னார். அது வந்து 100% உண்மை. இங்கே எல்லாருக்கும் ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, ஒரு ஸ்விம்மிங் பூலில் ஒரு ஸ்விம்மிங்கை கற்றுக்கிறது அப்படிங்கிறது வந்து ஒரு புக்கு கொடுத்தா நீங்கள் எல்லோரும் படிச்சதில் நிறைய பேர் வந்து 100 மார்க் வாங்கலாம். அதுக்காக உங்களை வந்து ஸ்விம்மிங் பூலில் தள்ளி விட்டால் வந்து உங்களால் எத்தனை பேர் ஸ்விம் பண்ண முடியும்னு தெரியாது. அதே மாதிரி தான் இந்த கிளஸ்டர் மீடியா. என்னதான் சினிமாவை பற்றி நிறைய பேர் புக்ஸாக படித்தாலும் உங்களுக்கு ஒரு பிளாட்ஃபார்ம் தேவைப்படும். அந்த பிளாட்ஃபார்மில் நீங்கள் நல்லா கற்றுக்கக்கூடிய விஷயங்கள் நிறையா இருக்கும். அந்த மாதிரி ஒரு பிளாட்ஃபார்ம் அமைச்சு கொடுத்தனால உங்களால் கண்டிப்பாக வந்து இந்த சினிமாவை பற்றியாக இருக்கட்டும், இல்லை ஜேர்னலிசமை பற்றியாக இருக்கட்டும், இல்லை மீடியாவை பற்றியாக இருக்கட்டும், நிறைய விஷயங்களை வந்து நீங்கள் கற்றுக்க முடியும். இங்கே ஸ்டூடெண்ட்ஸும் சேர்ந்து நான் நிறைய பேரண்ட்ஸையும் பார்க்குறேன். இந்த விஷுவல் கம்யூனிகேஷன் என்னென்ன என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, கம்யூனிகேஷன் அப்படிங்கிறது நான் உங்க கூட பேசிகிட்டு இருக்கிறது. விஷுவல் கம்யூனிகேஷன் அப்படிங்கிறது இப்போ உதாரணத்துக்கு நான் பேசுகிற விஷயத்தில் ஒரு சின்ன கண்டென்ட்டை நீங்கள் கட் பண்ணி உங்களுக்கு ஷூட் பண்ணி கொடுக்கும்போது அந்த விஷுவலாக நீங்கள் என்ன பார்க்குறீங்களோ, மேபி அதை நீங்கள் இன்ஸ்டாகிராமில் பார்த்துட்ருக்கீங்க, படத்தில் பார்த்துட்ருக்கீங்க, டிவியில் ஆட் பார்த்துட்ருக்கீங்க, இந்த மாதிரி நிறைய விஷயங்களை நீங்கள் பார்க்குறதுல உங்களுக்கு விருப்பமான விஷயங்கள் நிறைய வந்துட்டுருக்கும். அதுதான் வந்து அந்த விஷுவல். அந்த விஷுவலாக உங்கள்கிட்ட கம்யூனிகேட் பண்ணுறது தான் வந்து விஷுவல் கம்யூனிகேஷன் சொல்கிறாங்க. ஸோ உங்களோட கிட்ஸுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு காலத்தில் வந்து சினிமா இருந்துச்சு, அதை தாண்டி எழுதக்கூடிய விஷயம் பிரிண்டாக இருந்தது, ரேடியோ இருந்தது. பட் இன்றைக்கி அப்படி கிடையாது. இன்றைக்கி நீங்கள் இன்ஸ்டாகிராம் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா எல்லா விஷயமே கண்டென்ட் தான். ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு பிஆர் பண்ணுறாங்க. சரி, இன்றைக்கி நிறைய விஷயங்கள் இருக்குது. பிஆர் இருக்குது, ஆட்ஸ் இருக்குது, சோஷியல் மீடியா கேம்பெயின்ஸ் இருக்குது. இந்த மாதிரி நிறைய விஷயம் கேள்விப்பட்டிருக்கோம். டிஜிட்டல் மார்க்கெட்டிங் அப்படின்னு எல்லாமே. இது எல்லாமே வந்து ஒரு மிகப்பெரிய வாய்ப்பு தான். ஸோ அப்படி ஒரு விஷயம் தான் இந்த விஷுவல் கம்யூனிகேஷன். இதில் எத்தனை பேர் வந்து ஸ்டூடெண்ட்ஸில் வந்து ஆக்டராகவும் ஆசைப்படுறீங்க? எத்தனை பேர் வந்து டைரக்டராகவும் ஆசைப்படுறீங்க? எத்தனை பேர் சினிமாட்டோகிராஃபி ஆகணும்னு ஆசைப்படுறீங்க? சினிமாட்டோகிராஃபி, ஓகே, கிரேட். ஸோ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இந்த இது வந்து ஒரு டீம் கேம் தான். ஸோ இங்கே இருக்கக்கூடிய ஒரு பெரிய ஆப்ஷன் என்ன அப்படின்னா, நிறைய முதல் காலத்துலலாம் வந்து சென்னையில் போயிட்டு ஒரு டி நகரில் ரூம் எடுத்து ஒரு சினிமாவுக்கு போகணும், அந்த மாதிரி ஒரு ஹேர்ல் இருந்தது. இப்போ அப்படி கிடையாது. யூ ஹேவ் வண்டர்ஃபுல் இன்ஸ்டிடியூட் டு கேரி ஃபார்வர்ட் யுவர் ட்ரீம். அப்போ பார்க்கும்போது நீங்கள் உங்களுக்குள்ள ஒரு டீம் கேம் ஃபார்ம் பண்ணிவிட்டு இங்கேயே நீங்கள் வந்து நிறைய விஷயத்தை நீங்கள் கற்றுப்பீங்க. அது ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டு. ரெண்டாவது வந்து நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, டேலண்ட் மட்டுமா போதும் அப்படின்னு கேட்டால் கிடையாது. கண்டிப்பாக வந்து டிசிப்ளின் ரொம்ப அவசியம், கேரக்டர் ரொம்ப அவசியம். நிறைய பேர் என்ன இருப்பாங்கன்னா, ஒரு பிகர் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சா மட்டும்தான் நான் வந்து ஒர்க் பண்ணதுன்னு கிடையாது. இங்கே இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தரும் நீங்கள் சச்சின் டெண்டுல்கர் வந்து இன்பில்ட் ஒரு டேலண்ட்னு சொல்லுவாங்க கிரிக்கெட்டராக, தோனியை சொல்லுவாங்க ஒரு மேனேஜ்மெண்ட்டில் ஸ்கில்னு. பட் இன்றைக்கி அவர் வந்து அவரோட குருவுக்கு எல்லாரும் வந்து பார்த்திங்கன்னா மரியாதை கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி இங்கே இருக்கக்கூடிய ப்ரொஃபஸர்ஸ்க்கு, இங்கே இருக்கக்கூடிய ஸ்டாஃப்ஸ்க்கு, இங்கே இருக்கக்கூடிய இந்த இதே உங்களுக்கு ஒரு கோயில் மாதிரி தான். இது நீங்கள் ட்ரீட் பண்ணும்போது என்ன ஆகும்னா, யூ வில் ஷேப் அப் யுவர் கேரியர், யூ வில் ஷேப் அப் யுவர் கேரக்டர். இந்த கேரக்டர் நீங்கள் கொண்டு போகும்போது தான் கண்டிப்பாக வந்து உங்களுடைய க்ரோத் வேறு லெவலில் இருக்கும். நிறைய பேர் நினைப்பாங்கன்னா, அவங்களுக்கு இந்த விஷயம் எனக்கு தெரியும், இதை நான் ஆல்ரெடி கற்றுட்டேன் அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் லதாச்சிக்காரர்கள் வந்து எப்போவுமே உங்களை வந்து ஷேப் பண்ணி கொண்டு வர்றாங்க. நிறைய பேருக்கு வந்து டேலண்ட் இருக்கும், அவங்க ஏன் ஃபெயிலியர் ஆகும்னு பார்த்தீங்கன்னா அவங்களுடைய கேரக்டர் கொஞ்சம் லேக்காக இருக்கும். ஸோ அதனால் எப்போவுமே இந்த நாளில் வந்து டில் யுவர் காலேஜ் ஃபினிஷஸ், ப்ளீஸ் கீப் அப் யுவர் கேரக்டர். அது ரொம்ப ரொம்ப முக்கியம். டிசிப்ளின் ரொம்ப ரொம்ப முக்கியம். இது இருந்தாலே போதும், நீங்கள் கண்டிப்பாக வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக லீட் பண்ண முடியும். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இது சினிமா மட்டும் கிடையாது, இது வெறும் யூடியூப் மட்டும் கிடையாது. இதை தாண்டி நிறைய விஷயங்கள் வந்து இதுக்குள்ளார இருக்குது. அதை கற்றுக்கிறதுக்கான ஒரு பிளாட்ஃபார்ம் கிளஸ்டர் மீடியா இருக்கிறதுனால வந்து ஐ பி வெரி ஹாப்பி. ஏன்னா நான் வந்து ஒரு 25 இயர்ஸ்க்கு முன்னாடி இந்த மாதிரி சினிமா ட்ரை பண்ணலாம், இல்லைனா மீடியா ட்ரை பண்ணும்போது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி பிளாட்ஃபார்ம்லாம் கிடைக்கல. பட் இன்றைக்கி ஒரு இடம் இல்லை, இன்றைக்கி 3 இடத்துல இருக்குது. தோளம்பாளையம், கோத்தகிரியில் கூட எனக்கு இந்த இயர் ஸ்டூடெண்ட்ஸ்க்குலாம் ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிருக்குன்னு எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. டெஃபினெட்லி வந்து அரவிந்த் இஸ் அ விஷன் வித் பேஷன் அப்படிங்கிற மாதிரி தான். அவர் வந்து எனக்கு 2 இயர்ஸ் முன்னாடி இருந்து தான் பழக்கம். இங்கே வந்து அவர் காலேஜ் பற்றி பேசும்போது, நீங்கள் மற்ற எல்லாருக்கும் இவருக்கு டிஃப்ரெண்ட் என்ன அப்படின்னா, ஹீஸ் ஒன் பர்சன். மற்ற எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா மேபி அவர் சொல்கிற மாதிரி கிளஸ்டர்னு சொல்லலாம். பட் திஸ் கிளஸ்டர் இஸ் ஆக்சுவலி ஒன் பர்சன், அரவிந்த். அவரோட ட்ரீமில் தான் இந்த இது ப்ரூவ் ஆகிட்டே இருக்குது. ஸோ லாஸ்ட் இயர் நான் பார்க்கும்போது ஒரு காலேஜ்னாலும் இன்றைக்கி பார்க்கும்போது இது வந்து ஒரு 3 ஒரு பிளேஸாக வந்து உருவாகிருக்கு. நிறைய ஃபிலிம்ஸ் பற்றி டிஸ்கஸ் பண்ணியிருக்காரு, நிறைய பண்ணிகிட்டு இருக்காரு. ஸோ டெஃபினெட்லி ஐ திங்க் இட் இஸ் கோயிங் டு பி அ கிரேட்டர் பிளாட்ஃபார்ம் ஃபார் யுவர் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ ஐ விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ வெரி மச். மிதுன் அவர்களை உரையாற்ற மேடை. Now we invite our chief guest, Mr. Mithun, to address the gathering. ஹலோ. ஸோ என் பேர் மிதுன். நான்
வந்து கோயம்புத்தூர்லேயே ஒரு சின்னதாக ஒரு படம் ஸ்டார்ட் பண்ணோம் ஸ்டீஃபன் சொல்லிட்டு. ஸோ அது 2024 வி ஸ்டார்டட் ஷூட்டிங், டீமெல்லாம் ஃபுல் பண்ணி ஷூட் பண்ணோம். ஒரு சின்ன கனவு தான் இருந்துச்சு எங்களுக்கு, இந்த மாதிரி ஒரு பெரிய படம் பண்ணணும். ஏன்னா காலேஜ் முடிச்சதுலேருந்தே நிறையா ஷார்ட் ஃபிலிம்ஸ், பைலட் ஃபிலிம்ஸ் அந்த மாதிரி பண்ணிகிட்டு இருந்தேன். பட் அந்த சென்னை போய் ஸ்டே பண்ணி இண்டஸ்ட்ரிக்குள்ளே என்டர் ஆகிறதுக்கான ஸ்பேஸ் வந்து என் ஃபேமிலி ஆகட்டும், என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் ஆகட்டும் அவ்வளோ சப்போர்ட்டிவாக இல்லை அந்த நான் ஸ்டார்ட் பண்ண டைமில். ஸோ நானே எனக்கான ஒரு டீம், ப்ரொஃபஷ்னல் டீம் ஒன்று ஆரம்பித்து அதை வச்சு ஒரு சின்னதாக ஸ்டார்ட் பண்ணோம், ஸ்டீஃபன் சொல்லி ஒரு படம். பட் அது போஸ்ட் ப்ரொடக்ஷனுக்கு அப்புறம் நெட்ஃப்ளிக்ஸ் பார்த்து அவங்களுக்கு பிடிச்சதுன்னு சொல்லி அவங்க ஒரிஜினல் கண்டென்ட்டாகவே அதை பை பண்ணிக்கிட்டாங்க. ஸோ அப்போ தான் வந்து எனக்கு ஒரு விஷயம் புரிஞ்சுது, லைக் நம்மளை யாராவது வந்து ஃபஸ்ட்டு பிலீவ் பண்ணணும். ஸோ பிலீவ் பண்ணால் தான் நம்ம போகிற பாதை கரெக்டாக இருக்குங்கிறது வந்து நமக்கே அது புரியுங்கிறதே அப்போ தான் எனக்கு புரிஞ்சுது. ஸோ இப்போ என்ன சொல்ல வரேன்னா, லைக் உங்களுக்கு வந்து இதை பிலீவ் பண்ணுறதுக்காகட்டும், இதை யூஸ் பண்ணிக்கிற ரிசோர்ஸஸ் ஆகட்டும், எல்லாமே ஆல்ரெடி கிளஸ்டர்ஸ் வந்து உங்களுக்கு இப்போவே கொடுத்துருக்காங்க. ஸோ அதை பெஸ்ட்டாக நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் இண்டஸ்ட்ரியில் நிறையா ப்ரொஃபஷன்ஸ் இப்போ நீடில் இருக்காங்க. ஸோ அதனால் எனிஹவ் யூ ஆல் வில் கெட் பிளேஸ் இன் சம் ஜாப் ஆர் தி அதர். அண்ட் எல்லாமே க்ரியேட்டிவ் ஃபீல்டில் இருக்கிறனால என்ன சொல்கிறது, லைக் உங்களுக்கு ஒவ்வொரு நாளுமே வந்து ஒரு ரொட்டீன் ஒர்க் போகிற மாதிரியான ஒரு தாட் ப்ராசஸே இருக்காது. ஸோ நல்லா க்ரியேட்டிவாக உங்களை எக்ஸ்ப்ளோர் பண்ணிக்கிறதுக்கு நல்ல ஒரு சான்ஸ். அண்ட் ஆல்சோ என்னால் முடியும், ஏன்னா நான் ஒரு விஸ்காமோ எதுவுமே நான் படிக்கலை. நான் ஐ டிட் மை இன்ஜினியரிங் அண்ட் ஃபேமிலி சப்போர்ட் எதுவுமே இல்லாமல் தான் வந்து ஐ டிட் ஃபிலிம் கால் ஸ்டீஃபன். பட் உங்களுக்கு இப்போ இது எல்லாமே இருக்குது, ஃபேமிலி சப்போர்ட்டும் இருக்குது. அண்ட் அதுக்கான ரிசோர்ஸஸ், ஸ்பேஸும், கிளஸ்டர்ஸ் மாதிரி ஒரு காலேஜ் உங்களுக்கு எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஸோ இதை பெஸ்ட்டாக யூஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் ஆல் தி பெஸ்ட் யூ ஆல் அண்ட் ஷைன் வெல். தேங்க்யூ. இல்லை, இதுதான் பவர் ஆஃப் ஆடியோ. ஸோ நீங்கள் என்ன சொன்னாலும் ஆடியோ இல்லை அப்படின்னா டெக்னீஷியனை தான் கூப்பிட்டு திட்டுவாங்க. எல்லாருக்கும் வணக்கம். அந்தரிக்கு நமஸ்காரம். தமிழ் தெரியுமா தெரியாதா? இவ்வளோ நேரம்லாம் பேசிட்டு போயிருக்காங்க. புரிஞ்சுதா? தமிழில் தான். வணக்கம். சத்தமா கேட்கல. வணக்கம். எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு, எப்படி பேரண்ட்ஸ் எல்லாம் ஒத்துக்கிட்டீங்க மீடியாவில் சேர்றதுக்கு? என்ன சொல்லி கன்வின்ஸ் பண்ணாங்க? இல்லை சரி படிச்சு தொலைக்கணும் அப்படின்னு போய் சேர்த்து விட்டீங்களா? யாராவது ஒருத்தங்க ஹானஸ்டா சொல்லுங்க. என்ன ஸ்கூல்ல இருக்கிறதெல்லாம் அப்படியே கேட்கலாம் அப்படிங்கிறது. ஸோ அவங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கோ அதுதான் நான் சேர்த்து விடணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டீங்க. சூப்பர். இப்படி நிறைய பேரண்ட்ஸ் இருக்கிறது இல்லை. ஏன்னா பேரண்ட்ஸுடைய கனவு தான் குழந்தைங்க மேலே திணிப்பாங்க எப்பொழுதுமே. இதுதான் இயல்பாக நடந்துட்டு இருக்கிற ஒரு விஷயம். ஆனால் இப்போ எல்லாமே மாறி இருக்கு. அதுக்கே வந்து ஒரு பெரிய பாராட்டுகளை பேரண்ட்ஸ்க்கு தெரிவிக்கணும். ஏன்னா நம்ம ஊரில் இருக்கிற பெரிய பிரச்சனை என்ன அப்படின்னா, கோபால் பையன் என்ன பண்ணுறான் தெரியுமா, என்ன வேலை செய்யலாம் தெரியுமா, என்ன சம்பாதிக்கிறான் தெரியுமா. யூஸ்வலி நம்ம சொசைட்டியில் இருக்கிற மிகப்பெரிய பிரச்சனை என்ன அப்படின்னா, என்ன படிக்கிற, எவ்வளோ மார்க்கு, அடுத்தது என்ன, எப்போ கல்யாணம், எவ்வளோ சம்பளம், எத்தனை குழந்தை, பசங்க என்ன பண்ணுறாங்க இல்லையா. ஸோ இது என்னைக்கு மாறுதோ அன்றைக்கி எல்லாமே மாறிடும். இந்த கம்பேரிசன் எப்போதுமே பண்ணக்கூடாதுன்றதை நான் அடிக்கடி சொல்கிற விஷயம். கம்பேரிசன் இஸ் டிஸ்கிரிமினேஷன் அப்படின்னு சொல்லுவேன். எதை ஒன்று போட்டால் சொர ஒன்று முளைக்காதில்லை, அப்படி தானே? உங்களுடைய 18வது 19வது வயசுலலாம் நீங்கள் என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? பேரண்ட்ஸ் அதுலேருந்து ஒரு கிரேடு நம்மளுடைய அடுத்த ஜென்ரேஷன் அப்கிரேட் ஆகிருக்காங்க அப்படின்றது பெரிய விஷயம். ஏன்னா நமக்கு பெருசாக எந்த வசதி வாய்ப்புகளும் அப்போ இல்லை. நீங்கள்லாம் ஒளியும் பார்த்துருப்பீங்க. இப்போ பசங்க பல விஷயங்கள் பார்க்குறாங்க. ஸோ இந்த அப்கிரேடேஷனுக்கு ஏற்ற மாதிரி எல்லாமே மாறி இருக்கு. இப்போ பேரண்ட்ஸும் மாறி இருக்காங்க. அண்ட் நீங்கள் நினைக்கலாம் மனசில் பெரிய மிஸ்டின் கண்ணாடி போட்டு தான் பேசுவார் அப்படின்னு. பவர் கிளாஸ்
இப்போ ஸ்டுடியோவாக இருந்தால் எனக்கு பிரச்சனை இல்லை, 4 க்ளோஸ் ரூம் இருக்கும், உள்ளுக்குள்ளே பேசுவோம், யாரும் இருக்க மாட்டாங்க. இப்போ இந்த கிளாஸை கட்டிட்டா எனக்கு இப்போ யாருமே தெரிய மாட்டேங்குது. ஸோ அதுக்காக தான் இது. அண்ட் இப்போ எல்லாரும் நிறைய விஷயங்கள் சொன்னாங்க. இந்த மீடியா காலேஜ்க்கு வந்திருக்கீங்க, மீடியாவில் நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது, இங்கே நிறைய எக்யூப்மெண்ட்ஸ் இருக்குது, நிறையா டேலண்டட்ஸ் இருக்காங்க, அவங்க கூட நீங்கள் வந்து ட்ராவல் பண்ண போகிறீங்க. பட் ரியாலிட்டின்னு ஒன்று இருக்குது. நான் எப்போதுமே அந்த ரியாலிட்டியை மட்டும்தான் சொல்லுவேன். உனக்கு பசிக்குதுன்னா நீங்கள் தான் எழுந்து போய் தட்டு எடுத்து சோறு போட்டு சாப்பிடணும். சாப்பாடு அங்கே இருக்கு, கையை நீட்டி சாப்பாடு வா அப்படின்னா வராது. அதுக்கு நாம எக்யூப்டாக இருக்கணும். ஸோ ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். நீங்கள் மீடியா அப்படின்றதால இங்கே உள்ள வரோம், படிக்கிறோம், நமக்கு வந்து ப்ராக்டிக்கல் நாலேஜ் இருக்குது. ஓவரோவர் இந்த காலேஜ் வந்து இண்டஸ்ட்ரி அசோசியேட்டட் காலேஜ் அப்படின்றது இன்னொரு எக்ஸ்ட்ரா அட்வான்டேஜ். அதெல்லாம் இருக்குது. நம்ம ஈஸியாக மீடியாவுக்குள்ளே போயிடலாம் அப்படின்னா அதுக்கான பாசிபிலிட்டிஸ் ரொம்ப 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 கம்மி. ஏன் அப்படின்னா ரொம்ப சிம்பிளாக சொல்கிறேன். முன்னாடி வந்து சினிமாவுக்குள்ளே அசிஸ்டன்ட் டைரக்டராக போனோம்னா ஒரு டைரக்டர் வீட்டு வாசலில் மாதக்கணக்கில் காத்திருக்கணும். அதுக்கப்புறம் அவர் உள்ளே கூப்பிட்டு போவார். அங்கே வந்து டீ பாயாவோ இல்லை ஆஃபீஸ் பாயாவோ இருக்கணும். அதுக்கப்புறம் ஸ்டோரி டிஸ்கஷனில் உட்காரணும். அதுக்கப்புறம் உங்களுக்குள்ளே இருக்கிற அறிவை வச்சுக்கிட்டு நீங்கள் அங்கே லேர்ன் பண்ணிக்கணும். அப்புறம் ஷூட்டிங் ஸ்பாட் போவாங்க. அதுக்கப்புறம் அங்கே இருக்கிற நுணுக்கங்கள்லாம் கற்றுக்கிட்டு அதுக்கப்புறம் அந்த இயக்குநர்கள் எல்லாமே கொடுத்த படங்கள் சூப்பர் ஹிட், சில்வர் ஜூப்ளி, மேசிவ் ஹிட்டெல்லாம் இருக்குது. ஆனால் இப்போ சினிமாவுக்கான கனவுகள் வந்து எல்லா பக்கமும் திறந்துருச்சு. என் கையில் ஒரு ஃபோன் இருக்குது, நான் ஒரு ஷார்ட் ஃபிலிம் எடுத்துட்டேன் அப்படின்னா என் மனசில் ஒரு டைரக்டர் இருக்காரு. ஆனால் அதுதான் குவாலிஃபிகேஷனா? அஃப்கோர்ஸ் அதுவும் ஒரு குவாலிஃபிகேஷன். ஆனால் அது என்டையர் குவாலிஃபிகேஷன் கிடையாது. ஒன்று நீங்கள் எவ்வளோ க்ரூம் பண்ணிக்கிறீங்க அப்படின்றது தான் முக்கியம். இப்போது நான் ஒரு தடவை சொன்னால் இன்னொரு தடவை சொன்ன மாதிரி இதை பேப்பரில் எழுதிருக்கும் போது எப்படி எழுதியிருப்பாங்க? பாலகுமாரன் தான் எழுதுனது. கதையோடைய நுணுக்கத்தை ரொம்ப ஷார்ட்டாக ஒரு லைனில் சொல்லணுன்றது தான் அவருடைய நோக்கமாகவே இருக்கும். அவருடைய டைலாக்ஸ் பெரும்பாலும் அப்படி தான் இருக்கும். நான் ஒரு தடவை சொன்னால் இன்னொரு தடவை சொன்ன மாதிரி அப்படின்னு ஹீரோ சொல்கிறாருன்னு அவர் எழுதிட்டாரு. இதை சுரேஷ் கிருஷ்ணா டேரக்டர் கிட்ட கொடுத்தாச்சு. இது ரஜினிகாந்துக்கு போயிடுச்சு. இது எப்படி டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆச்சு? பேப்பரில் இருக்கிறத ரஜினிகாந்த் வந்து நான் ஒரு தடவை சொன்னான் இன்னொரு தடவை சொன்ன மாதிரி அப்படின்னு சொல்லியிருந்தா இந்த வெயிட்டேஜ் எப்படி இருந்தது? ஆனால் இல்லை சார், நான் ஒரு தடவை சொன்னால் இன்னொரு தடவை சொன்ன மாதிரி சார் அப்படின்னா அப்படி இருந்திருக்கும். ஆனால் ரஜினி எப்படி சொன்னார்? நான் ஒரு தடவை சொன்னா 100 தடவை சொன்ன மாதிரி எல்லாரும் மனசுல ஈஸியாக ரெஜிஸ்டர் ஆகிடுச்சா? ஒரு கான்டென்ட் இருந்தாலும் அதுக்குள்ள நீங்க என்ன எஃபர்ட் போடுறீங்கன்றது தான் முக்கியம். ஏன்னா அவுட்புட் உங்க கையில இருந்து தான் வரப்போகுது. ஸோ அதுக்கு நாம நிறைய ப்ரிப்பேர் பண்ணணும். மீடியா இண்டஸ்ட்ரிக்குள்ள இருக்கக்கூடிய முக்கியமான குவாலிஃபிகேஷன் என்ன அப்படின்னா நிறைய படிக்கணும். அதுக்கு எந்த புக்காக வேணாலும் இருந்துருக்கோம். குமுதம், ஆனந்த விகடன், நியூஸ் பேப்பர், டெய்லி அப்டேஷன் வாழ்க்கைக்கு ரொம்ப முக்கியம். நிறைய படிக்கணும், மக்களை அப்சர்வ் பண்ணணும். ஏன்னா மீடியா பசங்களுக்கு தேவை மார்க் கிடையாது, ஸ்டோரிஸ். ஒவ்வொரு மனுஷனும் ஒவ்வொரு கதை. இது ரொம்ப 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 முக்கியமான விஷயம். சரி, ரேடியோ இண்டஸ்ட்ரிக்குள்ள என்ன மாதிரியான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு? ஆஃப்கோர்ஸ் ரேடியோ இண்டஸ்ட்ரிக்குள்ள ஆர்ஜேவா தான் போகலாம் அப்படின்னு நினைப்பாங்க. ஆர்ஜேவா போகிறது அப்படின்றது சாதாரண விஷயம் கிடையாது. அதுக்கும் ப்ரிப்பேர் பண்ணணும், நிறைய பேசணும். இப்போ இன்னைக்கு நடந்த விஷயங்கள், இன்னைக்கு சாயந்தரம் வரைக்கும் நடந்த விஷயங்கள் தான் மறுநாள் காலையில் பேப்பரில் வரும். கரெக்டாக நான் சொல்றது? இன்னைக்கு காலையில இருந்து நடந்த விஷயங்கள், இன்னைக்கு சாயந்தரம் வரைக்கும் நடந்த விஷயங்கள் மறுநாள் காலையில் ஃபர்ஸ்ட் எடிஷன் பேப்பரில் வரும். அன்னைக்கு காலையில் நடந்த விஷயங்கள் சாயந்தரம் மாலை மலரில் வரும். இப்போ நாங்கள் பேசுகிற விஷயம் ரேடியோவில் ஒரு நியூஸ் சொல்கிறோம் அப்படின்னா பழைய நியூஸ் தான் சொல்கிறோம். ஆல்ரெடி நீங்கள் டன் ஃப்ளாஷ் நியூஸில் வந்த விஷயம், பேப்பரில் பிரிண்டாக வந்த விஷயம், இதை தான் ரேடியோவில் ஒரு ஆர்ஜே வந்து காலையில் மார்னிங் ஷோவோ இல்லை மற்ற ஷோவோ பண்ணும்போது ஒரு நியூஸை வந்து கன்வே பண்ணிட்டு இருக்காரு. இன்னைக்கு பெட்ரோல் விலை தெரியுமா அப்படின்னு சொல்லி பண்ணுறாரு அப்படின்னா ஆல்ரெடி இருக்கிற விஷயத்தை உங்ககிட்ட கன்வே பண்ணுறதுக்கு ஒரு ப்ரெசன்டேஷன் மாடியூல் தேவைப்படுது இல்லை. உங்களுக்கு தெரிஞ்ச விஷயத்த உங்களுக்கு போர் அடிக்காமல் சொல்லணும். ஸோ அதுக்கு ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு நிறைய படிக்கணும். படிக்கிற விஷயம் ஏதோ ஒரு இடத்துல எங்கேயோ உங்களை லூப் சிங்க் பண்ணிவிடும். ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்ட், கிரியேட்டிவிட்டி, எவ்வளோ குயிக்காக ரியாக்ட் பண்ணுறீங்க அப்படின்ற விஷயங்கள்லாம் இருக்குது. இப்போ இண்டஸ்ட்ரியாக பார்க்குறப்போ ஆர்ஜின் மட்டும் இல்லை, கான்டென்ட் ரைட்டருக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. இப்போ ஒரு விளம்பரம் இருக்குது, வாஷிங் பவுடர் நிர்மா, வாஷிங் பவுடர் நிர்மா. இந்த வாஷிங் பவுடர் நிர்மான்றது ஒருத்தர் எழுதி கொடுத்ததால தான் அது வந்துச்சு. ஸோ அதை எழுதி கொடுக்கறதுக்கு ஒரு ஆள் வேணும்ல விளம்பரத்துக்கு. அந்த கான்டென்ட் ரைட்டருக்கான வேலைகள் நிறையா இருக்குது.
ப்ரொடக்ஷன் பண்ணுறதுக்கான வேலைகள் நிறையா இருக்குது. எந்த விளம்பரமாக இருந்தாலும் சாதாரணமாக வாயால் சொல்லிட்டா நல்லா இருக்காது. அதுக்கு கீழே ஒரு பிஜிஎம் வேணும், அதுக்கு ஒரு சவுண்ட் வேணும். அது 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 வந்து கொண்டு சேர்க்கும் போது தான் இந்த ஆட் வந்து நம்ம சில ஆடெல்லாம் நம்ம மைண்டுக்குள்ளே இப்போவும் நிற்கிறது இல்லை. உங்களுக்கு ஏதாவது ஒரு ஆட் டக்குனு ரீகால் ஆகுதா? நம்ம சொல்லுவோம் ஒரு விளம்பரம் ஏதாவது ரீகால் ஆகுதா? மேபி உங்களுக்குலாம் பூமர் விளம்பரம் தெரிஞ்சுக்கலாம். ஸோ ஒரு விஷயம் கேட்சியாக உள்ளே வரணும் அப்படின்னா கான்டென்ட் முக்கியம், ப்ரொடக்ஷன் முக்கியம். இது இல்லாமல் உங்களுக்கு வந்து சேல்ஸ் சம்மந்தப்பட்ட விஷயமும் ரேடியோவில் இருக்குது. அண்ட் வித்தவுட் ரேடியோ பர்மிஷன் இப்போ பாட்காஸ்ட்னு ஒரு விஷயம் வந்துருக்கு. பாட்காஸ்டோட முக்கிய விஷயம் நீங்கள் 3 நிமிஷம் பேசலாம், 30 நிமிஷம் பேசலாம், 3 மணி நேரமும் பேசலாம். அதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. ஆனால் நீங்கள் என்ன பேசுகிறீங்க அப்படின்ற கான்டென்ட் தான் மேட்டர். அந்த கான்டென்ட் தான் கிங். ஒரு பாட்காஸ்ட் போட்டுட்டு அதுக்கப்புறம் உங்களை தேடுற மாதிரி வச்சுக்கக்கூடாது. கன்சிஸ்டன்சி எல்லா இடங்களிலுமே முக்கியம். அது சினிமாவாகட்டும், கதை எழுதுறதாகட்டும், இல்லை வந்து ரேடியோவாகட்டும், பாட்காஸ்ட் ஆகட்டும், இன்ஃப்ளூயன்சர் ஆகட்டும், எல்லாத்துக்கும் கான்டென்ட் ரொம்ப முக்கியம். பெரும்பான்மையான இன்ஃப்ளூயன்சர்ஸ்லாம் சொல்கிறது நீங்கள் என்னவா பார்த்துருப்பீங்க? எப்படி தாங்க காலையில் வீட்டை விட்டு வெளில வந்தால் எதார்த்தமாக பார்த்தவங்க கடை இருந்தது உள்ள போனேன், எல்லாமே ஃபேக் நெரேட்டிவ் தானே. அந்த மாதிரி சொல்லி எத்தனை பேர் அந்த கடையில் சாப்பிட்டு ஏமாந்துருக்காங்க. ஸோ இங்கே மேட்டர் என்னென்னா, நீங்கள் சொல்கிற விஷயத்தை ஒருத்தவங்க நம்புகிறாங்க. இன்ஃப்ளூயன்சர்னா உங்கள் கான்டென்ட்டால் ஒருத்தவன் இன்ஃப்ளூயன்ஸ் ஆகும், அவன் சேஞ்ச் ஆகும். அவன் சேஞ்ச் ஆகிற கான்டென்ட்டை நீங்கள் கொடுக்கணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம சேரன் அகாடமி ஹுசைன் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். மைடப்பா இன்ஸ்டாகிராமில் நீங்கள் பார்த்துருக்கலாம். ஸோ கான்டென்ட்னா ஒரு நாள் ஒருத்தவன் சேஞ்ச் ஆகும் ஒரு விஷயத்தை. எல்லா ப்ராடக்ட்டுக்கும் இன்க்ரீடியன்ட் இருக்குல்லவா? ஒரு ஒரு ப்ரொடக்ஷனில் ஒரு ப்ராடக்ட் உருவாகுது அப்படின்னா எல்லா ப்ராடக்ட்டுக்கும் கீழே இன்க்ரீடியன்ட் போட்டிருப்பாங்க கரெக்டாக. சுகர், மைதா, பிஸ்கெட்னா, பாமோலின், டால்டா இதெல்லாம் சேர்த்து, ப்ரிசர்வேட்டிவ் சேர்த்து, எமல்ஷன் சேர்த்து இதெல்லாம் சேர்த்து ஒரு பிஸ்கெட் வந்துருக்குன்னு சொல்லி. மை டப்பாவுக்கு என்ன இன்க்ரீடியன்ட்னு தெரியுமா? எத்தனை பேர் மை யூஸ் பண்ணியிருக்கீங்க? மை டப்பாவோட இன்க்ரீடியன்ட்னு ஒரு விஷயமே இருக்காது. அது எதில் செய்கிறாங்கன்னு யாருக்குமே தெரியாது. அது உடம்புக்கு நல்லதா கெட்டதானும் தெரியாது. ஆனால் கடையில் போய் ஐடெக்ஸ் மை கொடுங்க அப்படின்னு சொல்லி வாங்குவோம். அந்த மை எதில் செய்கிறாங்கன்னு யாருக்குமே தெரியாது, ஏன்னா இன்க்ரீடியன்ட்டே இருக்காது. ஸோ இந்த விஷயம் இப்படி தான் நான் அதுலேருந்து ஒரு விஷயத்தை லேர்ன் பண்ணிக்கிட்டேன். ஒரு கான்டென்ட், ஒரு இன்ஃப்ளூயன்சர் இருந்தால் இப்படி தான் சேஞ்ச் பண்ணணும் ஒருத்தவங்க. ஸோ இந்த மாதிரியான விஷயங்களுக்குள்ளே நீங்கள் ட்ராவல் பண்ணணும். வீடியோக்குள்ளே வந்துட்டோம், நமக்கு வந்து ஆசை இருக்குது, எல்லாமே ஓகே. பட் டோன்ட் சேஸ் ஃபேம், சேஸ் எக்ஸலன்ஸ். எக்ஸலன்ஸை சேஸ் பண்ணிங்கன்னா ஃபேம் உங்களை தேடி வரும் உங்கள் வீட்டுக்கு. இவ்வளோதான் மீடியா, பெருசாக ஒன்றும் இல்லை. அண்ட் இந்த காலேஜை பொறுத்த வரைக்கும் இந்த காலேஜ் எனக்கு வந்து ரொம்ப க்ளோஸ் டு மை ஹார்ட். ஏன் க்ளோஸ் டு மை ஹார்ட் அப்படின்னா, அரவிந்த் சார் முதல் ஆள் என் மேலே என்னை பிலீவ் பண்ண முதல் ஆள். அதனால் நான் அவரை வந்து முதலாளின்னு தான் கூப்பிடுவேன். எப்போ கூப்பிட்டாலும் சொல்லுங்கள் முதலாளி அப்படின்னு. ஏன்? நான் 20 வருஷம் மீடியா இண்டஸ்ட்ரியில் இருக்கேன். நான் ரேடியோவில் இருந்திருக்கேன், டெலிவிஷனில் இருந்திருக்கேன், பிரிண்டில் இருந்திருக்கேன். பட் எனக்கு வந்து வேற ஒரு கன்வர்ஷன் போகணும்னு ஆசை. அப்படி ஆசைப்படும் போது நான் வந்து அவர்கிட்ட ஒரு லைன் சொல்கிறேன், சார் எனக்கு வந்து இந்த மாதிரி ஒரு தாட் ப்ராசஸ் இருக்குது, இதை வந்து ஒரு பைலட் ஃபில்ம் பண்ணணும்னு ஆசைப்பட்றேன், படமாக பண்ணணும்னு ஆசைப்பட்றேன் அப்படின்னும் போது அவ்வளோதானே பண்ணிடலாம். ஸோ எனக்கு அந்த ஸ்கிரிப்ட் மட்டும் கொடுங்க அப்படின்னாரு. சும்மா ஒரு நாள் நைட்டு உட்காந்து ஒரு ஸ்கிரிப்ட் எழுதி கொடுத்தேன். ஸோ மொத்த ப்ரொடக்ஷனும் அவர் தான் பண்ணி கொடுத்தாரு. எனக்கான டெக்னீஷியன்ஸ் இங்கேருந்து தான் வந்தாங்க, எனக்கான எக்யூப்மெண்ட்ஸ் இங்கே தான் கிடச்சிது, எனக்கான பட்ஜெட் அவர் தான் கொடுத்தாரு. எல்லாம் பண்ணி முடித்து அந்த படத்தை பின்னாடி இருக்கிற தேட்டரில் தான் ஸ்க்ரீன் பண்ணேன். அந்த படத்தை வச்சு அது பண்ணி எனக்கு ஒரு விசிட்டிங் கார்டு மாதிரி, அது எனக்கு ஒரு ட்ரம்ப் கார்டு மாதிரி ஆச்சு. அந்த படத்தை வச்சு தான் நான் ஒரு ஃபிலிம் இன்குபேஷனுக்கு ஹெட்டாக போனேன். கிட்டத்தட்ட ஒரு 500 கதை கேட்டிருக்கேன். அதில் அவரும் நிறைய கிரியேட்டர்ஸ் ஆரம்பிச்சிருந்தார். அதில் நாங்கள் நிறைய படம் செலக்ட் பண்ணோம், அதை நாங்கள் பைலட் பண்ணோம், அதை நாங்கள் பிச் பண்ண ட்ரை பண்ணோம். இது எல்லாமே ஒரு கூட்டு முயற்சி அப்படின்னு சொல்லுவாங்களா. அது அந்த முதல் விஷயம், ஒருத்தவங்க நம்ம மேலே பிலீவ் பண்ணுறாங்கல்ல, இவங்ககிட்ட இந்த பொட்டன்ஷியல் இருக்குது, இவங்ககிட்ட இதை கொடுத்தா இது நடக்கும் அப்படின்னு, அந்த மாதிரியான ஒரு பர்சனாலிட்டி அதுதான் வந்து இந்த காலேஜுடைய ஃபவுண்டர். ஸோ உங்களுக்குள்ளே இருக்கிற டேலண்ட்டை நீங்கள் வெளியில் போய் எப்படி சொல்கிறது, தேட வேண்டியதே இல்லை. நீங்கள் இங்கே எல்லா விஷயமும் ப்ராப்பராக கற்றுக்கிட்டு, என்கிட்ட இந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்குது சார், இதை நான் பண்ணணும்னு ஆசைப்பட்றேன் அப்படின்னா உங்களுக்கான சகலமும் செஞ்சு கொடுப்பதற்காக ஒரு மனுஷன் இருக்காரு. அவர் பேர் மிஸ்டர் அரவிந்த். உங்களை கைட் பண்ணுறதுக்கு இங்கே நிறைய பேர் இருக்காங்க. ஏன்னா இங்கே அவ்வளோ எக்யூப்மெண்ட்ஸ் இருக்குது, அவ்வளோ எக்யூப்டு பீப்புள் இருக்காங்க. அதெல்லாம் யூஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் எப்போதுமே ஒரு விஷயம் மைண்டில் நல்லா வச்சுக்கோங்க, எதுவுமே உடனே கிடைச்சிடாது, எதுவும் ஈஸியாக கிடைச்சிடாது. உங்களை விட
டேலண்டர்ஸ்லாம் நிறைய பேர் இருக்காங்க. அவங்க கூட காம்படிட் பண்ணுற அளவுக்கான டேலண்ட்டை நாம் வளர்த்துக்கணும். அவ்வளோதான். ஸோ ரியாலிட்டி இவ்வளோதான். மனிதர்கள் மிக நுட்பமான மனச்சிக்கல் கொண்டவர்கள், ஆஸ் வெல் அஸ் மகத்தான சல்லிப்பயர்கள். இந்த 2 விஷயமும் ஒரே ஆள்கிட்ட தான் இருக்கு. இப்போது நாம் ஒன்று நினைப்போம், என்ன சொல்லுவோம் எல்லாரும்? கடவுள் ஒன்று நினைப்பார் அப்படின்னு சொல்லுவோமா? ரியாலிட்டி அது கிடையாது. நாம் ஒன்று நினைப்போம், நாமளே வேற ஒன்று நினைப்போம். இதுதான் ரியாலிட்டி. இப்போ காலையில் இட்லி சொல்லலாம்னு நினைக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன். டைம் இல்லை, டைம் ஆகிடுச்சு, அவசரமாக கிளம்புவோம். டக்குன்னு என்ன பண்ணுவோம்? உப்புமா இல்லையா? நாம் ஒன்று நினைப்போம், நம்மளே தானே வேற ஒன்று நினைக்கிறோம். அதே தான், நாம் ஒன்று நினைக்கிறோம் இல்லையா? அந்த நினைக்கிற விஷயத்துக்குள்ளே ட்ராவல் பண்ணால் மட்டும்தான் உங்கள் கோலை அச்சீவ் பண்ண முடியும். நீங்கள் ரூட் மாறிட்டே இருந்தீங்கன்னா, ஃபோக்கஸ் இல்லாமல் போயிட்டே இருந்ததுன்னா இது வந்து டைலூட் ஆகிட்டு போயிட்டே இருக்கும். நான் நடிகராக போகிறேன் அப்படின்னா அதுக்கான நீ ஹோம்ஒர்க் என்ன பண்ணுற, அதுக்கு ஒரு நாளைக்கு எவ்வளோ நேரம் ஸ்பெண்ட் பண்ண முடியுது, அப்பார்ட் ஃப்ரம் யுவர் அகாடமிக்ஸ், உன்னுடைய ப்ராக்டிக்கல், உன்னுடைய பர்சனல் ஒர்க், உன்னுடைய ரைட்டிங்ஸ் எல்லாத்தையும் தாண்டி அதுக்கு நீ எவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணுற. உடனே நீ செல்ஃப் க்ரூம் பண்ண தான் உனக்குள்ள அந்த ஆர்ட் வரும். தேர் இஸ் நோ பர்ஃபார்மன்ஸ், நோ ஆர்ட். நல்லா யோசிச்சு பாருங்க. குழந்தையா இருக்கும்பொழுது ஸ்கூலுக்கு போகிறதுக்கு முன்னாடியே அந்த குழந்தை செவுத்துல இருக்கும். பார்த்துருக்கீங்களா? உங்கள் பசங்களாம் பண்ணியிருப்பாங்க. எழுத படிக்கிறதுக்கு முன்னாடியே செவுத்துல கிறுக்கியிருப்பாங்க. ஒரு பாட்டோ ரேடியோ டெலிவிஷன்லையோ ரேடியோலையோ ஓடும்போது தானாகவே ஆடி இருக்கும் அந்த குழந்தை உடம்பு இல்லையா? அந்த பாட்டு போட்டால் அந்த குழந்தை ஆடும் அப்படின்றதுக்காக அந்த பாட்டு அடிக்கடி ப்ளே பண்ணியிருப்பீங்க. சில பாட்டெல்லாம் குழந்தையா இருக்கும்போது குழந்தை ஹம் பண்ணிருக்கும். கரெக்டா? ஸோ ஆர்ட்ன்றது குழந்தையா இருக்கும்போதுலேருந்து இன்பில்ட்டாகவே இருக்கிற ஒரு விஷயம். அதை கரெக்டாக ஃபோக்கஸ் பண்ணி அதை ப்ராப்பராக க்ரூம் பண்ணி லைன் லைட்டுக்கு கொண்டு வந்தால் நீங்களும் ஒரு ஆர்டிஸ்ட்டு. நீங்கள் போடுற சிக்னேச்சர் ஆட்டோகிராஃபாக கன்வர்ஷன் ஆகும். அவ்வளோதான். அதுக்கு கொஞ்சம் டெடிக்கேட்டடாக அது கூட இருக்கும். ஒரு ஆர்ட்டுக்கு நீங்கள் டெடிக்கேட்டடாக இருந்தீங்கன்னா ஆர்ட் உங்களுக்கு டெடிக்கேட்டடாக இருக்கும். 3 விஷயத்தை மட்டும் மைண்டில் வச்சுக்கோங்க. பிளான் பண்ணுங்கள். பிளானிங் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட். ஏன்னா பிளான் பண்ணி தான் பண்ணணும். ஸோ பிளானிங் முக்கியம், ப்ரிப்ரேஷன் ரொம்ப ரொம்ப முக்கியம். கவுத்தன் போட்டு இது வாட்டர் கேன் கிடையாது. ஸோ பிளான் பண்ணதுக்கப்புறம் அதுக்கான ப்ரிப்பரேஷன்ஸ் கரெக்டாக இருக்கணும். ப்ரிப்பரேஷன் முடிஞ்சதுக்கப்புறம் தான் ப்ரெசென்ட் பண்ணணும். அப்படி ப்ரெசென்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா சக்ஸஸ் உங்களே தேடி வரும். உலகத்தில் உங்களால் முடியாது அப்படின்னா எவனாலுமே முடியாது. அதை மட்டும் மைண்டில் வச்சுக்கோங்க. ஆல் த வெரி பெஸ்ட். வெல்கம் டு த கிளஸ்டர்ஸ் காலேஜ். தேங்க்யூ ஸோ மச். ஸோ கிடைச்சதை படிக்கிறத விட பிடிச்சதை படிக்கணும்னு வந்திருக்கிற ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு பெரிய வாழ்த்துக்கள். பொதுவாக அப்பா அம்மா கூட சேர்ந்து படம் பார்க்க போவீங்க, இங்கே படம் பண்ணுறதுக்காக வந்திருக்கீங்க. ஏன்னா சார் சொன்ன மாதிரி அந்த ஃபியூஸ் கூட மாற்ற தெரியாத எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரில் நானும் ஒருத்தன். எனக்கு மாற்ற தெரியாது சார், நான் எலக்ட்ரிக்கல் இன்ஜினியர் தான். இல்லை எதுக்காக சொல்கிறேன் அப்படின்னா, மீடியா சினிமா அப்படின்னு சூஸ் பண்ணிட்டோன்னா பசங்களுடைய டேலண்ட், அவங்களுடைய உழைப்பு, இது எல்லாத்தையும் தாண்டி ரொம்ப முக்கியம் என்னன்னா பேரண்ட்ஸோடைய சப்போர்ட்டு தான். ஸோ நானும் ஒரு இன்ஜினியர் தான், ஆனால் மீடியாவில் ஒரு பேஷன், ஐடியில் பிளேஸ் ஆனேன். பட் எதுவுமே வேண்டாம், நான் இந்த மாதிரி போய் ட்ரை பண்ண போகிறேன் அப்படிங்கும்போது எங்கள் அப்பா அம்மா என்னை ரொம்ப நம்பிக்கையாக அமைச்சாங்க. ஸோ அந்த மாதிரி ரொம்ப நம்பிக்கையோடு வந்திருக்கிற உங்களுக்கும் ஒரு பெரிய கைத்தட்டல். அண்ட் இன்னைக்கு ஆடி மாதம் மட்டும் தொடங்கலை, நீங்கள் ஆடி பாடி கொண்டாடி அப்பப்போ படித்து ஒரு கரியரை தொடங்குறதுக்கான ஒரு ஸ்டெப்பும் இங்கே தொடங்குது அப்படின்னு சொல்லலாம். ஸோ எல்லாருக்கும் இன்னொரு முறை வெல்கம் டு கிளஸ்டர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு, நம்ம கிளஸ்டர்ஸ் ஒரு இண்டஸ்ட்ரி இன்டெகிரேட்டட் கேம்பஸ் அப்படின்னு எல்லாருமே சொல்லியிருப்பாங்க. இது எப்படி அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு அந்த ஒரு டவுட் இருக்கலாம். எப்படி இண்டஸ்ட்ரி இன்டெகிரேஷன்னா, ரொம்ப ஃப்ரீக்வெண்ட்டாக நம்ம இண்டஸ்ட்ரியில் இருக்கக்கூடிய பீப்புளை இங்கே பார்ப்போம், அவங்க கூட நிறைய விஷயங்கள் பேசுவோம், கற்றுப்போம், அவங்க கூட சேர்ந்து ஒர்க் பண்ணுவோம். இதை 3 ஃபேஸஸாக பிரிச்சுக்கலாம். எப்படி மீட் போகணும் அப்படின்னா, உதாரணத்துக்கு சொல்லணும்னா ஆக்டிங் லெஜெண்ட் நாசர் சாரை நீங்கள் ரொம்ப ஃப்ரீக்வெண்ட்டாக நம்மளுடைய கிளஸ்டர்ஸ் கேம்பஸில் நீங்கள் பார்க்கலாம், அவர் கூட பேசலாம்.
6 முறை தேசிய விருது பெற்ற எடிட்டர் லெனின், லெஜெண்டரி எடிட்டர் லெனின் சார், அவரை நீங்கள் இங்கே ரொம்ப ஃப்ரீக்வெண்ட்டாக பார்க்கலாம். அவருக்கு நிறைய விஷயங்கள் கற்றுக்கலாம். ஸோ இந்த மாதிரி ராம் சார் ஆகட்டும், நிறைய பேர் நீங்கள் இங்கே ஃப்ரீக்வெண்ட்டாக பார்க்கலாம். ஸோ அந்த வகையில் நம்ம கிளஸ்டர்ஸ் இண்டஸ்ட்ரி இன்டெகிரேட்டட் கேம்பஸ். அண்ட் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும், இங்கே ஒரு ப்ரொடக்ஷன் ஹவுஸ் இருக்குது. யானை, காதர் பாஷா, ஆண்பாவம் கொள்ளாதது, எமிகான் மெடிக்கல், இப்படி நிறைய படங்களை ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கோம். இப்போது ரீசெண்டாக பிரபு சாலமன் சார் வச்சு ஒரு படம், இப்போ டாம்னு சொல்லிட்டு ஒரு படம், அதில் முனிஷ்காந்த் அவர்கள் நடிச்சிட்டு இருக்காரு. ஸோ இப்படி பல படங்களில் நம்ம ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம், நம்ம ப்ரொடியூஸ் பண்ணுறோம். இதில் ஒர்க் பண்ணுற பசங்க பார்த்தீங்க அப்படின்னா பெரும்பாலான பசங்க நம்மளுடைய பசங்க தான். ஸோ உங்களுடைய சீனியர்ஸ் அதில் நிறைய பேர் ஒர்க் பண்ணியிருக்காங்க. பிரபு சாலமன் சார் அவருடைய ஃபர்ஸ்ட் ஏடி பார்த்தீங்கன்னா ஹரின்னு சொல்லிட்டு உங்களுடைய சீனியர் தான். இங்கே தான் அவங்க கூட்டத்தில் ஒருத்தராக உட்காந்துருக்காரு, மேலே உட்காந்துருக்காரு. ஆண்பாவம் படம்ல எடிட்டிங்கில் யோகராஜான்னு ஒரு பையன் ஒர்க் பண்ணியிருக்கான். இப்போ சென்னையில் பிளாக் ஷீப்பில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கான். இப்படி நிறையா பசங்கள் இங்கே இருந்து பார்த்தீங்கன்னா இண்டஸ்ட்ரியில் ஒர்க் பண்ணிட்டுருக்காங்க. டாம் படத்தில் பெரும்பாலான ஏடிஸ் ஆகட்டும், கேமரா டிபார்ட்மெண்ட்டில் ஆகட்டும் ஒர்க் பண்ண பசங்க நம்மளுடைய காலேஜ் பசங்க தான். நியர்லி ஒரு 15-20 பசங்க அதில் ஒர்க் பண்ணியிருப்பாங்க. ஸோ இப்படி ஈஸியான ஆப்பர்ச்சுனிட்டியை நமக்கு கிளஸ்டர்ஸ் கிரியேட் பண்ணி தரும். சியான் ப்ரோ கூட பேசும்போது சொல்லியிருந்தாரு, இப்போ ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கிறது அப்படிங்கிறது எவ்வளோ கஷ்டம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் நார்மலாக ஒருத்தருக்கு ஒரு ரெஸ்யூம் அனுப்புறீங்க ஒரு டேரக்டருக்கு அப்படின்னா லட்சக்கணக்கான ரெஸ்யூம் வரும். அதில் முதல்ல அவங்க ரெஸ்யூமை பார்க்கணும், மெயில் ஓப்பன், அதுக்கப்புறம் அது அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி இருக்கணும். அப்புறம் அவங்க கூப்பிடணும், அவங்க இன்ட்ராக்ட் பண்ணணும். அப்புறமா நீங்கள் டீமில் ஒருத்தராக ஜாயின் பண்ணி ஒர்க்கை கற்று, இது ஒரு பெரிய ப்ராசஸ். பட் இங்கே கிளஸ்டர்ஸில் அது உங்களுக்கு எவ்வளோ ஈஸியாக நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே சேர்ந்தாலே அதுக்கான பிளாட்ஃபார்ம் ரொம்ப ஈஸியாக கிடைச்சிடும். சூப்பர் ஸ்டார் சொல்லுங்கள், நீங்கள் வந்தால் மட்டும் போதும் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் கிளாஸுக்கெல்லாம் கரெக்டாக வந்து அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை கரெக்டாக நீங்கள் கிராப் பண்ணணும்னு நினச்சாலே போதும், அந்த ஆப்பர்ச்சுனிட்டி உங்களை தேடி வந்துடும். ஸோ உங்களுக்கான ஒர்க் பண்ணுற ஆப்பர்ச்சுனிட்டி ஈஸியாக கிடைக்கும். வெளியில் ஒரு ஷூட்டிங் ஸ்பாட் போகிறீங்க அப்படின்னா அவ்வளோ சீக்கிரம் உள்ளே விட மாட்டாங்க, கேட்டுக்குள்ளேயே விட மாட்டாங்க. யாருன்னு கேட்பாங்க, 1008 கேள்வி கேட்பாங்க. இங்கே நம்ம பசங்க டேரக்டருக்கு பின்னாடி மானிட்டரை பார்த்துட்டு உட்காந்துட்டு அவங்க கூட இன்ட்ராக்ட் பண்ணிட்டு இந்த சீனை பற்றியோ அதை பற்றியோ அப்படிலாம் பேசிக்கலாம் இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டி இங்கே கிளஸ்டர்ஸ் ஏற்படுத்தி தரும். அண்ட் அதெல்லாத்தையும் தாண்டி ஓகே இது எல்லாமே நம்ம ஃபியூச்சரில் ஒர்க் பண்ண போகிறோம். ஓகே, இதுக்கு ஒரு பேஸ்மெண்ட் வேணும் இல்லையா? ஸோ அதுக்கு தான் இங்கே ஒரு பிளாட்ஃபார்மாக வந்து அரவிந்த் சாரோட விஷன். அஃப்கோர்ஸ் இங்கே மாணவன் மீடியா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு யூடியூப் சேனல் இருக்குது, நான் அதோட ஹெட்டாக இருக்கேன். அண்ட் நம்மளுடைய டீமும் இங்கே தான் எல்லாம் இருக்காங்க. மாணவன் மீடியா, இந்த நேமே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். மாணவர்களுக்காக மாணவர்களே தொடங்கின ஒரு யூடியூப் சேனல் தான் மாணவன் மீடியா. இதில் ஆர்ஜே விக்னேஷ்காந்த் பிளாக் ஷீப்போட சிஓ, அவர் வந்து மென்டார் பண்ணுறாரு. அஃப்கோர்ஸ் அரவிந்த் சார் எங்களுக்கு ஒரு பர்சனலாகவும் ப்ரொஃபஷனலாகவும் ஒரு மென்டாராக இருக்காரு, நிறையா சப்போர்ட்ஸ் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ மாணவன் மீடியாவில் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படிங்கிறத பற்றி ஒரு சின்ன ஏவி மட்டும் பார்த்துடலாம், தொடர்ந்து நம்ம பேசலாம். ஸோ ஏவி ப்ளீஸ் சார்.
ஸ்க்ரிப்ட்ஸு, டைரக்ஷன், எடிட்டிங், சினிமாட்டோகிராஃபர்னு சொல்லிட்டு எல்லாமே நம்ம பசங்க பண்ண விஷயங்கள் தான். ஹரி, இவர் தான் ஹரி பிரபு சோலமன் சார் கிட்ட ஏடியா ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. அண்ட் என்னோட டீம் அப்படின்னு நான் வெல்கம் பண்ணிடுறேன். ஜீவபிரியா, இவங்க ஆக்டிங் நிறையா பண்ணிட்டு இருக்காங்க. நான் தாண்டி கிராஃபிக் டிசைனராக இருக்காங்க. இங்கே அனிமேஷன் படிச்சிருந்தாங்க. சுமன், இவர் டைரக்டர், நிறையா வெப்சீரிஸ் இயக்கியிருக்காரு. இப்போ ஜீக்கு வந்து ஒரு வெப்சீரிஸ் பிச் பண்ணியிருக்காரு. சரவணன், இவரும் நிறையா ஷார்ட் ஃபிலிம்ஸ் பண்ணியிருக்காரு. அண்ட் ஆனந்த், எங்களுடைய ஃபிக்ஷன் நிறையா டைரக்ஷன் பண்ணிட்டு இருக்காரு. அமித், எங்களுடைய கிராஃபிக் டிசைனர். அண்ட் பாலாஜி, கொஞ்ச நேரத்தில் அங்கே பார்த்துருப்பீங்க, கேமரா பண்ணுறப்பாரு, இப்போ இங்கேயும் இருப்பார், அங்கேயும் இருப்பார், இங்கே இருப்பார். சினிமாட்டோகிராஃபர் பாலாஜி. அண்ட் ஹரி ஆஃப்கோர்ஸ் டைரக்டர். ஸோ இவங்க எல்லாருமே இங்கே படித்த பசங்க தான். ஆனால் அதையும் தாண்டி அங்கே ஒரு சிலர்லாம் இருக்காங்க, அவங்க எல்லாம் நம்ம பசங்க தான். ஏன் அப்படின்னா இவங்க எல்லாம் இங்கே ஃபஸ்ட்டு இன்டர்ன்ஸாக சேர்ந்தாங்க, நிறைய விஷயங்கள் கற்றுக்கிட்டாங்க. இப்போ சேலரிட் எம்ப்ளாயிஸாக இருக்காங்க. இப்போ மேனேஜ்மெண்ட்டே அவங்களுக்கு சேலரி தராங்க. ஸோ இந்த பசங்க எல்லாம் என்ன அப்படின்னா இங்கேனா சேர்ந்துருவாங்க. ஒன்ஸ் படிச்சு முடிச்சதுக்கப்புறம் இங்கேயே நீங்கள் பார்த்தீங்கன்னா சேலரிட் எம்ப்ளாயிஸாக ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கான ஒர்க்கிங் ஆப்பர்ச்சுனிட்டியுமே நம்ம கிரியேட் பண்ணி தரோம். ஸோ ஒன் செகண்ட் சொன்ன மாதிரி நீங்கள் படித்து முடிச்சதுக்கப்புறம் அந்த இருக்கிற டைமில் அந்த வந்தால் மட்டுமே போதும். நீங்கள் இதுதான் பண்ணணும்னு யாரையுமே நம்ம திணிக்க போகிறதில்ல. உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கோ அது நீங்கள் தாராளமாக பண்ணலாம். வாட் எவர் இட் மேபி. எனக்கு ஆக்டிங் பிடிக்கும், எனக்கு பேச பிடிக்கும், ஆங்கர் பண்ண பிடிக்கும், ஸ்கிரிப்டிங் பிடிக்கும், இல்லை நடிக்கணும், இல்லை டைரக்ஷன் பிடிக்கும், எதுனாலுமே அது உங்கள் விஷயம் தான். யாருமே நம்ம வந்து ஃபோர்ஸ் பண்ண போகிறதில்ல. ஜஸ்ட் நீங்கள் வந்து எனக்கு இது பிடிக்கும், இது எனக்கு தெரியும்னு சொன்னீங்கன்னா கற்றுக் கொடுக்குறதுக்கும் கைட் பண்ணுறதுக்கும் உங்களுடைய சீனியர்ஸ் இருக்காங்க, அதுக்கான ஸ்டாஃப்ஸ் இங்கே இருக்காங்க. எல்லாருக்கிட்டையும் நீங்கள் நிறைய விஷயங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அண்ட் அந்த பிளாட்ஃபார்மில் நீங்கள் தாராளமாக ஒர்க் பண்ணலாம். அண்ட் கூடவே நமக்கு டி2 என்டர்டெய்னர்ஸ் அப்படிங்கிற டீமும் இருக்குது. அதோடைய ஹெட் இவர் லக்ஷ்மண். ஸோ லக்ஷ்மண் வந்து பார்த்தீங்கன்னா இங்கேயே படித்தவர். ஆக்சுவலாக இங்கேயே ஒரு ஸ்டூடெண்ட்டாக இருந்தார். இப்போ ஒரு டீமோட ஹெட்டாக இருக்கார். நியர்லி ஒரு 10 years ஆஃப் அவருக்கும் சினிமா எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. உங்களுக்கு தேவையான எக்யூப்மெண்ட் சப்போர்ட் எல்லாமே டி2 டீம் பண்ணிட்டு இருக்காங்க. அதில் வந்து மாதவன் அங்கே கேமரா பண்ணிட்டு இருக்காரு, ஆண்டோ இங்கே ஒரு நின்று இருக்காரு. ஸோ இப்படி எல்லா பசங்களும் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய டி2 டீமில் ஒர்க் பண்ணிருக்காங்க. இவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா நிறையா லைவ் ஈவெண்ட்ஸ், கார்பரேட் ஷூட்ஸு, அப்புறமா அவார்ட் ஃபங்க்ஷன்ஸ், நிறைய ஈவெண்ட்ஸ் கவர் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிளாட்ஃபார்ம் எதுக்காகனா முழுக்க ஸ்டூடெண்ட்ஸ்க்காக மட்டும்தான். ஸோ நீங்கள் பண்ண வேண்டியது ஒன்று தான், படித்து முடிங்க. உங்களுக்கான பிளாட்ஃபார்ம் அங்கே இருக்குது, வாங்க எங்கள் கூட இன்ட்ராக்ட் பண்ணுங்கள், என்ன டவுட்னாலும் கேளுங்க, சேர்ந்து ஒர்க் பண்ணுவோம், சேர்ந்தே இருப்போம். ஸோ ஒன்ஸ் அகேன் வெல்கம் டு கிளஸ்டர்ஸ். தேங்க்யூ ஸோ மச். இந்த புக்லெட்டில் உன் பேர் இருக்கும் பாரு அப்படின்னு சொல்லி கொடுத்தார். அந்த படம் பண்ணும்போதே இந்த படத்துக்கு கண்டிப்பாக நமக்கு ஒரு நேஷனல் அவார்டு கிடைக்கும்னு சொன்னார். இப்போது அதுக்கப்புறம் 2 years கார்பரேட் எக்ஸ்பீரியன்ஸ் அந்த மாதிரி நிறையா ஒர்க்ஸ் பண்ணிவிட்டு ஆடியோ கிளஸ்டர்ஸ்குள்ளே ஒரு டி2 ஒரு கம்பெனியை அரேஞ்ச் பண்ணிருக்கோம். இந்த கம்பெனி என்ன பண்ணுதுன்னா பசங்களுக்கு எடிட்டிங் ட்ரைனிங்கும் சினிமாட்டோகிராஃபி ட்ரைனிங்கும் பண்ணி கொடுத்துருக்கோம். வெறும் படம் மட்டும் இல்லாமல்
இண்டஸ்ட்ரிக்குள்ளே எப்படி ஒரு டிஜிட்டல் மார்க்கெட்டில் எப்படி கொலாபரேட் பண்ணுறது, ஒரு கார்பரேட்டில் எப்படி கொலாபரேட் பண்ணி ஒர்க் பண்ணுறது எல்லாத்தையும் நம்ம டிஸ்கஸ் சொல்லி கொடுத்துருக்கு. விருப்பப்பட்டவங்க மத்தியானத்துக்கு முன்னாடி டிஸ்கோரை ஜாயின் பண்ணி உங்கள் கரியரை டெவலப் பண்ணிக்கலாம். தேங்க்யூ. Darshan sir to invite the gathering. இந்த நினைவு பரிசை வந்து தயார் பண்ணது அவசரமாக தயார் பண்ணது தர்ஷன். அவருக்கு நம்ம நன்றியை தெரிவித்துக் கொள்வோம். To conclude the inauguration session, I invite Mr. Raghulan, head of the Visual Communication Department, to deliver the vote of thanks. Good morning all. 2026-29 batch உடைய inauguration ரொம்ப சந்தோஷமாக இருக்குது எல்லாரையும் பார்க்கவே. நான் இந்த 2 வருஷமாக இங்கே வேலை பார்த்துட்ருக்கேன். ஸோ 2 இயர்ஸாகவே ஒரு ஃப்ரெஷ் மைண்ட்ஸ் ஃப்ரெஷ் பீப்புளை பார்க்குறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த நிகழ்ச்சி ரொம்ப அழகாகவும் இந்த டீம்லாம் பார்த்துருப்பீங்க, ஒர்க் பண்ண ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்துருப்பீங்க. ஸ்டூடெண்ட்ஸ் எவ்வளோ இன்வால்வ்டாக இங்கே ஒர்க் பண்ணுறாங்க, எவ்வளோ ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இங்கே கொடுத்துருக்கோம் அப்படின்னு பார்த்துருப்பீங்க. ஸோ இதே மாதிரி இது அடுத்தடுத்து வளரணும் அப்படின்ட்டு ரொம்ப ஆசைப்படுறேன். தொடர்ந்து பயணிப்போம். திஸ் இது ஒரு ஈவெண்ட்டில் உங்களுக்கு தேங்க்யூ சொல்கிறதுக்கு ரொம்ப கடமைப்பட்டிருக்கேன். எப்பயுமே வந்து ஒரு அழகான கிஃப்ட்டை பேக் பண்ணி அதை கொடுக்காமல் இருக்கிறது எவ்வளோ அபத்தமோ அதே மாதிரி தான் நன்றி சொல்லாமல் நினைக்கிறது. ஸோ அதனால் நன்றி சொல்கிற வாய்ப்பை கொடுத்த கிளஸ்டர்ஸ்க்கு ரொம்ப தேங்க்ஸ். ஸ்டார்ட் வித் அவர் சேர்மன் மிஸ்டர் அரவிந்தன். 2016 ஒரு சின்ன யூனிட்டாக ஸ்டார்ட் பண்ணி ஒரு 10 இயர்ஸில் இந்த ரோட்டில் பார்த்துருப்பீங்க நிறைய காலேஜஸ் இருக்கும். இது அத்தனைக்கும் ஒரு காம்படிட்டர்ஸாக ஒரு 10 இயர்ஸில் இங்கே வளர்த்துருக்கிறாரு. ஸோ அவருடைய விஷன் கோயம்புத்தூரில் ஒரு ஃபில்ம் சிட்டி, ஒரு டோட்டல் ப்ரொடக்ஷன் யூனிட்டாக இதை மாற்றணுன்ற அவருடைய விஷன் சக்ஸஸ் ஆகிறதுக்கு வாழ்த்துக்கள். தொடர்ந்து பயணிக்கும். நானும் பயணிக்கிறேன், எங்களோட ஃபேக்கல்ட்டிஸ் எல்லோரும் போயிருக்கோம். நீங்களும் ஜாயின் பண்ணிக்கீங்க, நீங்களும் சேர்ந்து பயணிக்கலாம். ரொம்ப தேங்க்யூ சார். தேங்க்யூ ஃபார் இன்ஸ்பைரிங் சார். அடுத்ததான் நம்ம பிரின்சிபல் மிஸ்டர் ஹரிகர் சுதன். Very multi-dimensional, multi-talented personality. Our contribution to art, media, culture, literature, our 20 years of experience in academics and industry. So அவர் நம்மளுக்கு பிரின்சிபலாக இருக்கார். ஸோ அவர் கூடயும் சேர்ந்து நிறையா கற்றுப்போம், கூட பயணிப்போம் சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ ஃபார் இன்ஸ்பைரிங் அண்ட் உங்கள் கூட சேர்ந்து பயணிக்க ரொம்ப ஆசைப்படுறேன் சார். கண்டினியூ டு ஒர்க். அதே நம்ம சீஃப் கெஸ்ட் ரொம்ப ஒரு டிஸ்டிங்யூஸ் சீஃப் கெஸ்ட் ஒரு 3 டிஃப்ரெண்ட் ஃபீல்ட்ஸ்லேருந்து கூப்பிட்டு வந்திருக்கிற ஒரு ஜேர்னலிஸ்ட் இருக்கிறாங்க, மிஸ்டர் சரவணன். ஆர்ஜே சியான் இருக்கிறாங்க, மிஸ்டர் மிதுன் ஸ்டீஃபன் ஃபில்மோட டேரக்டர் இருக்கிறாங்க. ரொம்ப 3 விதமான ஃபீல்ட்ஸில் உள்ள பர்சனாலிட்டிஸை கூப்பிட்டுருக்கோம். ஸோ உங்களுக்கு தெரியும் மீடியாவுக்கு ரொம்ப ஒரு மல்டி ஃபேசினேட், மல்டி டைமென்ஷனல் இருக்குது. ஸோ எல்லா ஆப்பர்ச்சுனிட்டிஸும் கொடுக்க ஒரு இடமா அந்த மீடியா இருக்குது. ஸோ இந்த 3 விதமான கெஸ்ட் வந்ததும் ரொம்ப சந்தோஷம் சார். உங்களுடைய கான்ட்ரிபியூஷன் டு மீடியா, உங்களுடைய கான்ட்ரிபியூஷன் வந்து எங்களுக்கு ரொம்ப இன்ஸ்பைரிங் சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ மிஸ்டர் சரவணன். தேங்க்யூ மிஸ்டர் மிதுன். தேங்க்யூ அஜித் சியான். தென் கடைசியாக நம்ம கூட ஒர்க் பண்ண சப்போர்ட் டீமாக இருக்கட்டும், ப்ரொடக்ஷன் டீமாக இருக்கட்டும், ஹவுஸ் கீப்பிங் டீமாக இருக்கட்டும், அட்மினிஸ்ட்ரேஷன் டீமாக இருக்கட்டும், நம்ம ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கட்டும், இந்த செகண்ட் இயர் தேர்ட் இயர் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே அவங்க ஒரு சின்ன கான்ட்ரிபியூஷனாலும் ரொம்ப ஆர்வமாக எடுத்து இந்த ஒரு வாரமாகவே ஒரு ஃபங்க்ஷன் மாதிரி இந்த கிளஸ்டர்ஸ் வந்து ரொம்ப சந்தோஷமாக இயக்கிட்டு இருக்கவங்களை வரவேற்கிறதுக்கு. ஸோ அந்த டீம் எல்லாத்துக்குமே ரொம்ப தேங்க்ஸ். பசங்களாம் மேலே இருப்பாங்கன்னு நினைக்கிறேன் எல்லாரும். அண்ட் புதுசாக ஜாயின் பண்ணியிருக்கிற இந்த 2026-29 பேட்ச் மீடியா ஸ்டூடெண்ட்ஸ், இது ஒரு 3 இயர்ஸ் மீடியா படிப்பல்ல. உங்களுக்கு கேள்விப்பட்டிருப்பீங்க, ஜனநாயகத்தின் 4வது தூண், 4th pillar of democracy மீடியா. ஸோ உங்களை அதிகாரத்தை கேள்வி கேட்கவும், என்டர்டெயின் பண்ணவும், இன்ஃபார்ம் பண்ணவும் எல்லாத்துக்கும் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்குறது மீடியா. ஸோ அந்த மீடியாவை நீங்கள் சூஸ் பண்ணியிருக்கிறீங்க.
நானும் அதே ஃபியூஸ் மாட்ட தெரியாத எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் படிச்சுட்டு இங்கே மீடியாக்குள்ளே வந்தவங்க தான். ஸோ ஏதோ ஒரு ஆர்வத்தோட மீடியா கான்ட்ரிபியூட் பண்ண எல்லாம் வந்திருக்கோம். உங்களுக்கும் நம்ம எல்லாம் சேர்ந்து பயணிக்கும். முக்கியமானது ஒரு மீடியா அறத்தோட எல்லோரும் செயல் பண்ணணும்னு நான் கேட்டுக்கிறேன். நான் தெரியும் நம்ம மீடியா வந்து அது எந்த மாதிரி ஒரு 2 மணி கத்தி மாதிரி எப்படினாலும் அது மாறலாம். அது ஒரு குறைஞ்சபட்ச அறத்தோட உங்களுடைய ஃபோட்டோகிராஃபி, உங்கள் கேமராவாக இருக்கட்டும், உங்களுடைய டிவைஸாக இருக்கட்டும், உங்கள் எடிட்டிங் சாஃப்ட்வேராக இருக்கட்டும், இது எல்லாமே நாட் ஜஸ்ட் ஒரு டூல் கிடையாது. உங்கள் சொசைட்டிக்கு ஏதோ கான்ட்ரிபியூட் பண்ணக்கூடிய ஒரு பெரிய ஆயுதம் அது. அந்த ஆயுதத்தை ரொம்ப நேர்மையாகவும் ரொம்ப ஒரு பொறுப்புணர்ச்சியோடும் பயன்படுத்தணும். ஸோ இந்த அடுத்த 3 வருஷத்தில் அந்த குறைஞ்சபட்ச நேர்மையோடு நீங்கள் வெளியில் போகணும்னு நான் ஆசைப்பட்றேன். ரொம்ப தேங்க்யூ ஆல். ஒரு சின்ன ஃபேக்கல்டி இன்ட்ரடக்ஷன் ஒன்று பார்த்துக்கலாம். நம்ம 2 டிபார்ட்மெண்ட்ஸ், விஷுவல் கம்யூனிகேஷன், அனிமேஷன், அதை தாண்டி வந்து ஃபிலிம் டெக்னாலஜி, சினிமா, ஃபிலிம் இண்டஸ்ட்ரியில் ஆக்சுவலாக 1998-2001 டாக்டர் எம்ஜிஆர் ஃபிலிம் இன்ஸ்டியூட் பேட்ச் அவர் 20 இயர்ஸாக வந்து ஃபிலிம் இண்டஸ்ட்ரியில் ஒர்க் பண்ணியிருக்காரு. தென்னவன், ஆனந்த தாண்டவி, செல்லமே, பானா காத்தாடி படங்களில் வந்து அசோசியேட்டாக ஒர்க் பண்ணியிருக்காரு. 10 இயர்ஸ் அகாடமிக் எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு. ஸோ அவர் நமக்கு ஸ்டாஃபாக இருக்கிறாரு. நெக்ஸ்ட் மிஸ்டர் சேதுராமலிங்கம், ஆர்ட் டைரக்டர், ஆர்டிஸ்ட், ஸ்கல்ப்சர், ஃபிலிம் இண்டஸ்ட்ரியில் ஆர்ட் டைரக்டராக ஒர்க் பண்ணியிருக்காரு. இன்டீரியர் டிசைன், ஆர்கிடெக்ட், அந்த மாதிரி ஃபீல்டையும் ஒர்க் பண்ணியிருக்காரு. ஒரு 10 இயர்ஸ் ஆஃப் இண்டஸ்ட்ரி எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் 7 இயர்ஸ் ஆஃப் டீச்சிங் எக்ஸ்பீரியன்ஸ் அவருக்கு இருக்குது. நெக்ஸ்ட் மிஸ்டர் தர்ஷன், உங்களுக்கு எந்த டவுட்னாலும் நீங்கள் தர்ஷனை கேட்கலாம். நீங்கள் சைக்காலஜி எல்லாமே பண்ணுவார். அவருடைய எடிட்டிங், டிஐ, சினிமாட்டோகிராஃபி, ஸ்கிரிப்ட் ரைட்டிங், டைரக்ஷன் எல்லாமே பண்ணுவார் அவர். அவரும் நம்ம ஸ்டாஃபாக இருக்காரு. நெக்ஸ்ட் மிஸ்டர் சூர்யா, அனிமேஷன் ஃபேக்கல்டி, 3D அனிமேஷன், 3D மாடலிங், ஃபேக்கல்டி, 5 இயர்ஸ் ஆஃப் இண்டஸ்ட்ரி எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் 7 இயர்ஸ் ஆஃப் அகாடமிக் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. அவர் நம்ம அனிமேஷன் உடைய இன்சார்ஜ் அவர். நெக்ஸ்ட் மிஸ்டர் விமல் பரத், அவருமே நம்ம 3D ஃபேக்கல்டி. faculty and training faculty, 4 years of industry experience and 3 years of teaching experience. From the animation faculty. From Ms. Sindhu, from the student welfare executive. And the student welfare executive. Our English faculty கூட அந்த IELTS class, English classes அவங்க ஹேண்டில் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் சமுதா மேம் இருக்காங்க. அட்மினிஸ்ட்ரேட்டர் அவர். அப்புறம் இந்த காலேஜில் ரொம்ப 10 இயர்ஸாக ட்ராவல் பண்ணக்கூடிய ஆட்கள் அவங்களும் ஒருத்தவங்க. ஸோ நம்ம காலேஜோட மொத்த அட்மினிஸ்ட்ரேஷனும் அவங்க பார்த்துக்கிறாங்க. அவங்க இடம் விட்டுருந்தா மன்னிச்சுங்க. சக்தி வடிவேல் சார் விஎஃப்எக்ஸ் ஆர்டிஸ்ட். 100க்கு மேற்பட்ட படங்களில் விஎஃப்எக்ஸ் ஆர்டிஸ்டாக ஒர்க் பண்ணியிருக்கிறாரு. எல்லாரும் பெரிய படங்களில் விஎஃப்எக்ஸ் ஆர்டிஸ்டாக ஒர்க் பண்ணியிருக்காரு. அவர் மிஸ்டர் ஜாக், அவர் நம்மளுடைய சவுண்ட் டிசைன் ஃபேக்கல்ட்டி அவர் மேலே இருக்கிறாரு. ஹம்சாமன் கிராஃபிக் டிசைன், டிஜிட்டல் மார்க்கெட்டிங், அட்மினிஸ்ட்ரேஷன் மிஸ்டர் புகன் இருப்பார். அவர் நம்மளுடைய அட்மினிஸ்ட்ரேஷன் அவர் ஒரு மெமிக்ரி ஆர்டிஸ்ட்டும் கூட. நல்லா மெமிக்ரி பண்ணுவார். உங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கும் அவர் மெமிக்ரி பண்ணுவார். அப்புறம் ஒரு ஸ்டைடு டீம் இருக்காங்க. மிஸ் ருமானா, மிஸ் பிரியங்கா, ஸ்டைடு டீம் இருக்காங்க. மல்லிகா நம்முடைய அட்மிஷன் கோஆர்டினேட்டர். நம்ம யார் பேராக விட்டுருந்தா மன்னிச்சுங்க. ஸோ இவங்க எல்லாரோடையும் தான் அடுத்து நம்ம பயணிக்க போகிறோம். முக்கியமாக நம்ம ஹவுஸ் கீப்பிங் ஸ்டாஃப்ஸ்
விசுவாசத்தோட அடுத்து ஒரு 3 வருஷம் பயணிக்கும், தொடர்ந்து பயணிக்கும். 3 ஆண்டு கிளஸ்டர்ஸ் இருப்பீங்க. அதுக்கப்புறம் கான்ட்ரிபியூஷன் டு மீடியா ஆஸ் ஒரு மீடியா பர்சனாக, அந்த மீடியா கம்யூனிட்டிக்கு சர்வ் பண்ணுற பர்சனாக தொடர்ந்து பயணிக்கலாம். அண்ட் தேங்க்யூ ஃபார் கிவிங் ஆப்பர்ச்சுனிட்டி. தேங்க்யூ எவ்ரி ஒன் அண்ட் தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். இதோட இந்த செஷன் முடிஞ்சிருச்சு. உங்களுக்கு அடுத்த செஷன் வந்து டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் செஷன். இப்போ உங்களுக்கு டீ பிரேக் இருக்குது. நீங்கள் டீ பிரேக் நம்ம டீ பிரேக் முடிச்சுட்டு இந்த டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் செஷனுக்கு அனிமேஷன் தனியாக, டிஸ்காம் தனியாக நீங்கள் போயிடலாம். ஓகேங்களா? ஸோ அந்த ஸ்லோட் நம்ம ஒரு நேஷனல் ஆந்தமோட இந்த செஷனை வைண்ட் அப் பண்ணிக்கலாம். தேங்க்யூ